வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்று 713வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. சாவகச்சேரியை பிறப்பிடமாக கொண்டவர் இவர். சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர். ஜாழ் பல்கலைக்கழகத்தில் பட்டதாரியான இவர் சமூகம் குறித்த ஒரு தீவிரமான பார்வையோடு செயற்பட்டு கொண்டு இருப்பவர். இவர் பல நூல்களை எழுதி வெளியிட்டதாக அறிய முடிகின்றது. இவர் புலம்பெயரும் மண்வாசம் என்ற ஒரு நூலை எனக்கு மிக அண்மை வாசிக்கும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது. உண்மையில் நமது மண் வாசத்தை நுகர்ந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். 8 பாகங்களாக 109 பக்கங்களில் மிகவும் ஒரு வாசிக்க தூண்டும், ஒவ்வொருவரையும் நமது கிராமங்களுக்கு கொண்டு அங்கே அழைத்து சென்று அந்த புலம்பெயர்ந்த பின்னர் எமது மக்களின் அந்த வாழ்வின்ற மாற்றங்கள் என்ன என்பது பற்றியும் அந்த மக்களின் வாழ்க்கை அனுபவங்களை மிக அருமையாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அத்தகைய ஒரு எழுத்தாளரான அவரை, அதாவது அறந்தவராஜா அவர்களை இன்றைய 713வது மகரந்த சிதறல் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வணக்கம் அறந்தவராஜா அவர்களே. வணக்கம். வணக்கம் தொகுப்பாளர் நவஜோதி யோகரட்னம் அவர்களே, வணக்கம். மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏனென்றால் உங்களை பற்றி நீங்கள் முதல்ல ஒருக்கா சொல்ல வேண்டும். உங்களோட கதைக்கும் வாய்ப்பும் எனக்கு சரியாக கிட்டாதபடியால் அந்த நூலை மாத்திரம்தான் நான் வாசித்தேன். ஆனால் அந்த நூல் என்ன வேறு வேறு கிராமங்களுக்கு, புலம்பெயர்ந்த நாடுகளின் மக்களுக்கெல்லாம் கொண்டு சென்ற அந்த வகையில் உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி அறிய விரும்புகிறேன், கூற முடியுமா? ஆமாம், நான் மட்டிவில், சாவச்சேரி மட்டிவில் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். எனது குடும்பத்தில் நான் மட்டும்தான் அந்த இலக்கிய எழுத்து துறையில ஈடுபட்டது. மற்ற யாரும் அந்த துறையில ஈடுபட இல்லை. பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற காலங்களில் அந்த ஆய்வு கட்டுரைகள் எழுத வேண்டிய தேவைகள் வந்த பொழுது எழுத்துத்துறையில ஈடுபாடு இருந்தது. இதுதான் என்னுடைய குடும்ப பாரம்பரியம் பின்னணியாக வந்து எழுத்துத்துறைக்கு வர வேண்டிய காரணம் அதுதான். எழுத்துத்துறை நீங்கள் அந்த அதாவது அந்த ஆய்வுத்துறையில ஈடுபட்ட வேளையில உங்களுக்கு அந்த எழுத்து வந்ததா? ஆமா, அப்படியா? ஆமா. ஆய்வு நூல்களை எழுதுகின்ற பொழுது அதை எங்களுக்கு தகவல் சேகரிப்பு, டேட்டா கலெக்ஷன் அதை செய்கிறது. அந்த முறையின் மூலம் நாங்கள் பல பேரை பேட்டி காணவும், கதைக்கவும், நேர்காணல் செய்வோம் போன்ற பல்வேறு காரணங்களால் எழுத முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அது ஏற்படுத்தியது. அதனாலதான் நான் எழுத தொடங்கினேன். ஓ, அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏனென்றால் எல்லோருக்கும் எழுதுவதுன்றது, இப்ப கதைக்கலாம், நாங்கள் எவ்வளவும் எந்த மாதிரியும் நாங்கள் கதைத்து கொள்ளலாம். ஆனால் ஒரு எழுத்து வடிவம்ன்றது ஒரு ஒரு வித்தியாசம். கவிதையோ என்னவோ அது. அந்த விதத்தில் இந்த நூல் வாசிச்ச நான் உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி கூறியிருந்தீர்கள். நான் உங்களுடைய நூலை வாசிக்கும் பொழுதுதான் நீங்கள் சாவச்சேரி மட்டிவில் என்ற கிராமத்தை கூட, அங்கே கூட நான் ஒரு தடவை என்னுடைய தந்தையோட இருக்கிறேன். அது ஒரு அருமையான அழகான ஒரு வயல்கள், அந்த மரக்கறி, இந்த ஒரு அழகான இடம்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் வந்த இடம் என்று நினைக்கின்றேன். தோட்டம், அது மற்றது குளிர்ச்சியான அந்த பார்த்தால் மிக அழகாக இருக்கும். அந்த மரங்கள் எல்லாம் பூத்து குழுமா போல ஒரு, ஆனால் யாழ்ப்பாணத்திலையும் இருக்குத்தான் என்றாலும் சாவச்சேரி வித்தியாசமாக எனக்கு பட்டு. சாவச்சேரிய குளக்காட்டாரன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த நாங்கள் வந்த உடனே அந்த மரக்கறியே உடனே போய் அந்த தோட்டத்துல பிடிங்கி தான் சமைச்சு தந்த மாதிரி அந்த அப்படி உணர்வு உடனடியாகவே அப்படி செய்வார்கள். நீங்கள் எப்போது சுவிஸுக்கு வந்தீர்கள்? அந்த அந்த நாடும் கூட, வந்த நாடும் ஒரு அழகிய நாடு, அதுக்கும் நாங்கள் வந்திருக்கின்றோம். அப்ப அந்த நாட்டை பற்றியும் கொஞ்சம் கூற முடியுமா? இதற்கு முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். முதலாவதாக என்னை இந்த புத்தகத்தை படித்து இவரிடம் பேட்டி காண வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்ததுக்காக உங்களுக்கு நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த தொலைக்காட்சி ஊடகவியலாளர், எழுத்தாளர், தொகுப்பாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிற நடாமோகன் அவர்களே, மற்றும் எனக்கு இந்த நூலை நான்
2009ஆம் ஆண்டு தான் வெளியிட்டிருந்தேன். ஆனால் அது ஒரு மௌனிக்கப்பட்ட நிலையில நீண்ட காலமாக இருந்தது. ஆனால் என்னுடைய பல்கலைக்கழக நண்பி வாசுகி விமல்ராஜ் அவர்கள் இந்த நூலை இங்க லண்டன்ல அவருக்கு இந்த புத்தகம் கிடைத்திருக்கின்றது. அவ இந்த புத்தகத்தை படித்து அவ தானாக ஒரு விமர்சனம் எழுதி அதை உடனடியாக பதிவுகள் .com இணையத்திலே பதிந்து விட்டார். அதற்கு பிறகுதான் இந்த நூலை பற்றிய அதிகமான தேடல்கள் பல பேரிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நீங்களும் இவ்வாறு தான் இந்த நூலுக்கு வந்திருக்கின்றீர்கள். இந்த நிலையில் வாசுகி விமல்ராஜ் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிற எனது அன்புறவுகளுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் கேட்ட கேள்வி சுவிட்சர்லாந்தை பற்றி கேட்டிருந்தீர்கள். ஆம், நான் யாழ்ப்பாணத்திலே ஆசிரிய பணியில் இருந்தேன். அந்த பணி அங்க 90-91ஆம் ஆண்டு காலப்பதிலே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நான் இடம்பெயர வேண்டிய ஒரு கட்டாய தேவை ஒன்று ஏற்பட்டது. அதனால் நான் மலையக பகுதிக்கு இடம்பெயர்ந்து சென்றேன் 91ஆம் ஆண்டு. 91ஆம் ஆண்டு அது இலங்கைக்கு உள்நாட்டுக்கு ஏற்பட்ட இடப்பெயர்வாக நான் பார்க்கின்றேன். அந்த இடப்பெயர்விலே மலையக மக்களோடு பழகவும் அங்கவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தொழிலே ஆசிரியர் ஆலோசகர் விரிவுரையாளர் பல தொழில்களை அங்கே ஆற்றியிருக்கின்றேன். அந்த மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் அவர்களுக்கு அது புலம். எனக்கு இலங்கை ஒரு இடப்பெயர்ந்த இடம்தான் மலையகம். ஆனா மலையகத்தில் வாழ்ந்த மக்கள் இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களாக வந்தபடியால் அவர்களுக்கு அது புலப்பெயர்வு. ஆகவே என்னுடைய இடப்பெயர்வும் புலப்பெயர்வை நான் கலந்து யோசிக்கின்ற பொழுது பேர்ந்து இலங்கையிலிருந்து நான் புலம்பெயர வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டு நான் 2009ஆம் ஆண்டு நான் நீங்கள் சொன்ன சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகருக்கு வந்திருக்கின்றேன். இப்ப ஜெனீவா நகருக்கு வந்த பொழுது இந்த நூலை எனக்கு அந்த இருந்த மன ஏக்கங்கள், என்னுடைய தாயக மண்ணை, எனது பிறந்த ஊரை, பிறந்த நிலங்களை விட்டு உறவுகளை பிரிந்து வந்த வேதனையும், நான் பழகிய மலையத்து அன்றைய நண்பர் நீண்ட காலம் அங்கே இருந்தபடியால் அழகா நண்பர்களையும் அந்த கல்வி முறைகளை நான் இழந்து வந்த பொழுது மிகவும் ஒரு துன்பிய நிலைக்கு தனித்திருந்து கவலைப்பட்டேன், வருத்தப்பட்டேன். அப்ப இந்த ஏக்கங்களை வலிகளை நான் ஒரு நூலாக எழுத வேண்டும் என்ற நோக்கிலேதான் இந்த புலம்பெயரும் மண்வாசம் என்ற நூலை நான் ஜெனீவாவிலிருந்து எழுதினேன். அப்பொழுது நான் வந்த பொழுது எனக்கு யாரையுமே தெரியாத ஒரு சூழல் இருந்தது. இப்பொழுது எனக்கு உலக பல நாடுகளில் பல பேரை தெரியும், பல உறவுகளினோடு இருக்கிறார்கள், எழுத்து இலக்கியத்துறையில் இருக்கிறார்கள். ஆனா நான் வந்த நேரத்தில் 2008-9 காலப்போதில் எனக்கு யாரையும் தெரியாத நேரத்தில் எனக்கு 2 ஒரு குடும்பம் மற்றும் சில நண்பர்கள் ஜெனீவாவில் இருந்தவர்கள் மட்டும்தான் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு எனக்கு ஊக்குவித்து அவற்றை வெளியீடும் செய்து வைத்தார்கள். அது ஒரு குறைந்த அளவு மக்களோடு தான் அந்த புத்தகம் இருந்தது. அதுக்கு பிறகு அந்த புத்தகம் ஒரு மௌனிக்கப்பட்ட சூழல்ல நீண்ட காலமாக இருந்தது. ஆகவே இப்பொழுதுதான் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வாசுகி அவர்கள் இந்த நூலை வாசித்த பொழுது அவற்றை பதிவேற்றம் செய்ய பொழுது இப்படி ஒரு நிலைமை ஒன்று மீள் வாசிப்புக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது நான் கருதுகின்றேன். ஆமாம், நீங்க சொன்னீங்க. நானும் உங்களை கேட்கணும்னு இப்பொழுது சுவிஸுக்கு வந்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு இப்பொழுது சொல்லும் பொழுதுதான் எனக்கு புரிகிறது. அந்த உண்மையாக பிரான்ஸ்ல நான் வசித்தபடியால் அங்கு வந்து பிரெஞ்சுக்கார மக்கள் வந்து எழுத்தாளர்கள் முக்கியமாக எழுத்தாளர்களை மிக உயரமான இடத்துல மதிக்கின்ற ஒரு தன்மையை நான் நேரடியாக கண்டனான். என்னுடைய தந்தை மிகவும் வருத்தமாக இருக்கும் பொழுது அவர் ஒரு எழுத்தாளர் என்ற வகையில் அவருக்கு பிரத்யேகமாக அவர் வைத்தியங்கள் செய்ததை நான் அவதானித்தேன். அந்த வகையில் சுவிஸ் நாட்டு மக்களோட உங்களுடைய உறவு எப்படி இருந்தது? அவர்கள் உங்களை ஒரு எழுத்தாளர் என்று அறிமுகம், இப்போ நீங்கள் புரிந்தீங்கள் அந்த மக்கள் என்று சொல்லி அந்த சுவிஸ் நாட்டு மக்கள் அவர்களுடைய உங்களுடைய தொடர்பு எப்படி இருந்தது? அந்த எழுத்துத்துறையில் அவர்கள் நீங்கள் ஒரு எழுத்தாளர் என்பதை அறிந்திருந்தார்களா? இல்லாட்டா எப்படியான சரி அவருக்கு அந்த மக்களுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு முறையை கூறினார் அதை பற்றி அறிய விரும்புகின்றேன். இது ஒரு நல்ல கேள்வியும் கூட. 2009ஆம் ஆண்டு நான் இந்த புத்தகத்தை ஜெனீவாவில் வெளியீடு செய்த ஒரு விழாவாக ஒரு குறைந்த நண்பர் வட்டம் குறைந்த அளவு ஆக்கலாம் அப்போ தெரிந்திருந்தார்கள். அப்போ வெளியீட்டு விழா ஒன்று வைத்த பொழுது, ஆனா அதை அறிந்து சுவிஸ்காரரும் அங்கே அந்த நிகழ்வை புத்தகம் முழுக்க தமிழ்ல நடந்ததுதான் இருந்தாலும் வந்திருந்தார்கள்.
இந்த நிகழ்வு நடந்து முடிந்து அவர் 2009ஆம் ஆண்டு இந்த புத்தகம் வெளியிட்ட பின்பு 2014ஆம் ஆண்டு எனது வீட்டுக்கு ஒரு கடிதம் வருகிறது. உங்களுடைய வெளியீட்டு விழாக்கு ஒரு வெள்ளக்கார சுவிஸ்ல வார ஒரு வெள்ளக்கார பேராசிரியர், பெண் பேராசிரியர் எனக்கு கடிதம் அனுப்பி, எப்படி என்னுடைய முகவரியை கண்டுபிடித்தா எனக்கு தெரியாது, ஆனா கண்டுபிடித்து கடிதம் கொண்டு வருகிறது. அது 2014. அப்ப உங்களுடைய இந்த இந்த நிகழ்வை நான் பார்த்தேன். இதில் பேசப்பட்ட விடயங்களும் எனக்கு ஓரளவு நான் அறிந்து கொண்டேன். அப்ப இந்த புத்தகத்தை பற்றி நான் இன்னும் உங்களிடம் நேரடியாக அறிய வேண்டி இருக்கிறது என்று சொல்லி எனக்கு சந்தர்ப்பம் தாருங்க. உங்களோட வீட்டில் வந்து என்னை சந்திப்புக்கு அனுமதி கேட்டிருந்தார். இப்ப நானும் அதற்கு அனுமதி அளித்தேன். எனது வீடு தேடி வந்து அந்த புத்தகத்தை பற்றி நிறைய கேள்விகளை கேட்டு அவற்றை எல்லாம் குறிப்பாக எடுத்துக்கொண்டார். புலம்பெயரும் பண்பாசம் என்ற நூலை ஒரு ஒரு வெள்ளைக்கார பெண் வந்து அந்த நூலை பற்றி நிறைய கேட்டு தமிழ் எழுதின பிரெஞ்சிலே குறிப்புகள் எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு அவர் பின்பு ஒரு ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச நாடக விழாவில் அந்த கதையை தான் எடுத்துக்கொண்ட இந்த என்னிடமிருந்த புத்தகத்தில் இருந்த கருத்துக்களை ஒரு நாடகமாக்கி ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச நாடக விழாவில் அதை நாடகமாக மேடையேற்றியிருந்தார். அந்த நாடகத்துக்கு பெயர் என்றது அது உலகின் விளிம்பில் என்ற ஒரு தலைப்பிலையும், அடுத்தது மெமர்வாஸ் பிலிசே, அதாவது காயப்பட்ட நினைவுகள் என்ற தலைப்பிலே அந்த நாடகம் இடம்பெற்றது. சர்வதேச நாடக விழாவிலே இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டு இதுக்கு சரியான ஒரு பாராட்டுகளும் பரிசும் கிடைத்துக் கொண்டது. அதை நான் பெருமையாக கருதுகின்றேன். அப்ப இந்த புத்தகத்திலே நான் பின் அட்டையிலே ஒரு கவிதை எழுதியிருந்தேன். இந்த கவிதை அதாவது நான் எனது நாட்டுக்கு, எனது தாய் மண்ணுக்கு திரும்பி போனால் எப்படியெல்லாம் நான் அனுபவிப்பேன், இழந்துவிட்ட அந்த இன்பங்களை நான் எவ்வாறு அனுபவிப்பேன் என்ற ஏக்கத்தின் குரலாக இந்த புத்தகத்தின் பின்மட்டை ஒரு கவிதை எழுதியிருந்தேன், மண்பாசம் என்ற தலைப்பிலே. அதுல ஒரு வரி, வயலோரம் நான் நடந்து நெல்லோடு தான் பேசி வரம்போடு போராடி நீரோடு உறவாவேன், என் வீட்டு முற்றத்து எரிந்த மர வேர் பிடுங்கி தொலைந்து போன உறவுகளை கண்ணீரில் தேடுவேன் என்று கவிதை. இந்த கவிதை அவாவ மிக கவர்ந்து, அது மேல நிறைய இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்தை சிறிய இந்த கவிதை அவாவ அதான் அவ நிறைய கவர்ந்திருக்க வேண்டும். இவ என்ன செய்தா, அந்த கவிதையை அப்படியே பிரெஞ்சுல மொழிபெயர்த்து போட்டு நாடகத்துக்கு வந்து எல்லோருக்கும் அந்த கவிதையை விநியோகித்தார்கள். இறுதியிலே அந்த நாடகம் நிறைவு செய்கின்ற பொழுது நாடகத்திலே அந்த கவிதை அவ்வாறு நாடகமாக இந்த கவிதையே சொல்லப்பட்டது. இதை பார்த்த பொழுது, அதை நேரடியாக கேட்ட பொழுது எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப இதுல என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் கேட்ட கேள்வி இதை இந்த பிரெஞ்சுக்காரர்கள், நான் வாழுகின்ற மாகாணம் ஜெனீவா, அங்கே பிரெஞ்சு மொழி பேசுகிற இடம், பிரெஞ்சுக்காரர்கள் எழுத்தாளர்களை மிக அதிகமாக நேசிக்கின்றார்கள். அவர்களுக்கு அதிக அளவு மதிப்பு கொடுக்கின்றார். எப்படியெல்லாம் ஒரு என்னை தேடி பிடித்து இவற்றை ஒரு நாடகமாக்கி வீட்டிலே வந்து கதைத்து சென்றார்கள் என்றால் அவர் இந்த எழுத்துத்துறை கொடுக்கிற மதிப்பாக நான் கருதுகின்றேன். நிச்சயமாக நீங்க சொன்னது உண்மை. ஏனென்றால் நான் பிரெஞ்சு நாட்டை பற்றி தான் நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். எனக்கு தெரியாது சுவிஸ் நாட்டிலேயும் இப்படி என்று சொல்லி. ஏனெண்டா என்னுடைய தந்தையை வச்சுதான் உங்களுக்கு அந்த கேள்வியை நான் கேட்க வேண்டி வந்தது. அவ்வளவு தூரம் வீட்டுக்கு கூட தொலைபேசியில் அழைச்சி சொல்லுவார்கள், நீங்கள் வர வேண்டும் என்று, நீங்கள் உங்களுடைய இதுக்கு வர வேணும்னு சொல்லி அவ்வளவு ஒரு இதை நான் ஒரு ஆச்சரியமாக பார்த்த ஒரு நாடு அந்த நாடு. அந்த வகையில தான் உங்களை கேட்டேன். அடுத்து இந்த புத்தகம் உண்மையாக எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. 8 அத்தியாயங்களாக பிரித்து இதை எல்லோரும் புலம்பெயர்ந்திருக்கின்ற மக்கள் எல்லோரும் இதை வாசிக்க வேணும். என்னென்ற அவ்வளவு தூரத்தில் ஒரு எளிமையான தமிழில் எல்லோரும் புரியக்கூடிய விதத்தில் எழுதியிருக்கிறது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு அந்த சம்பவங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த கிராமத்துக்கு போகிற மாதிரி, அந்த இதில் விளையாடுமா போல, இல்லாட்டா அந்த வயல் வெளி, இல்லாட்டா கடற்கரை பிரதேசம், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள். ஈவன் நீங்கள் பேய்கதை கூட சொல்லியிருக்கிறீங்கள். அந்த பேயதன்னு சொல்லியிருக்கல, எனக்கும் சின்ன நேரத்தில் சின்ன வேளையில் அம்மம்மா பேய்கதை சொல்லுவா, தான் அதை பார்த்தேன்னு சொல்லுவா, இது என்னடா ஆக்கினின்னு சொல்லி அப்படின்னு யோசிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இதில் குறிப்பிட்டதை எனக்கு அதுகளை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தின. அதே மாதிரி
ஒவ்வொருத்தருக்கும் வேறு விதமாக இந்த புத்தகம் இருக்கும். இந்த நூல்ல 8 பாகங்களாக பிரிச்சிருக்கீங்கள். அப்போ ஒவ்வொரு பாகமும் ஒரு மிக அழகாக எளிமையா இருக்கிறது. இந்த அனுபவம் அதை பற்றி தமிழர் கண்ட நகர். நகர்வு என்று சொல்லி அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்கள் சுருக்கமாக கூறினால் இந்த கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் அட இந்த நூலியர்க்கா வேண்டி வாசிக்கணும்னு சொல்லி, என்னன்னா ம். மட்டுவில்ன்றது யாழ்ப்பாண பகுதியிலே தானே இல்லையா? அது எல்லாருக்கும் விளங்க நினைக்கிறேன். அதை இருக்கா சொன்னீங்களா சந்தோஷமா இருக்கும். ம். ஆம். ஆம். கண்ட நகர்வு என்று சொல்லும் பொழுது, அதனால் ஜியோகிராஃபி புவியியல் ரீதியாக நாங்கள் பார்த்தால், சூரியன் என்ற ஒரு கிரகம் தான் முதல்ல இருந்தது. அதற்குள் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக அதிலே வெடிப்புகள் ஏற்பட்டு, அவைகள் வீசி எறியப்பட்டு ஏனைய கோள்களாக உருவாக்கம் பெற்றது என்று நாங்கள் புவியியல்ல படிச்சிருப்போம். அவ்வாறு உருவான ஒரு கோள் தான் பூமி. நாங்கள் வாழுகின்ற பூமி. அவை சூரியன்ல ஒரு முரண்பாடு ஏற்பட்டு, அவை புலம்பெயர்ந்து, அதாவது இடம்பெயர்ந்து வேறொரு இடத்தில் குடியேறித்தான் அந்த கோள்கள் இருக்கின்றது. அவை அந்த புவி என்ற கோள் இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு தெரிகிறது கண்ட நகர்வு என்பது உண்மையிலே சூரியன் இந்த கோள்கள் எல்லாம் கண்டங்கள் ரீதியாக நகர்ந்தது என்று எங்களுக்கு தெரியும். அதாவது கண்டம் பூமி என்று பார்க்கின்றது. இப்ப கண்டம் என்று வந்த பூமியை நாங்கள் 7 கண்டங்களாக பிரிக்கலாம், பார்க்கலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது அவை அதுக்குள்ள புவிக்கு உள்ள ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக அவை மேலும் பிளவுபட்டு பல இடம் சென்று நாங்கள் இன்றைக்கு வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா ஆண்டு கண்டங்களாக பிளவுபட்டு போயிருந்து பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும் புலப்பெயர்வு என்பது சூரியனிலே மேற்பட்டிருக்கிறது, பூமியிலே மேற்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த இதுல நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், நாங்கள் இதை வித்தியாசமாக யோசிக்க வேண்டும். ஒரு பலமான பொருள் இருக்கின்ற பொழுது, நான் ஒரு சிறிய பொருள் அந்த பலமான பொருளோடு மோதப்படுமா இருந்தால், இதுல இந்த சேதம் அந்த சிறிய பொருளுக்குத்தான் ஏற்படும். அதாவது பூமி வந்து சூரியனோட மோதச் சென்றால், பூமி தான் சிதறப்பட்டு இன்னும் பல துண்டுகளாக போகும் என்றதை நாங்கள் ஒரு யதார்த்தமாக பார்க்கலாம். அப்ப இது நீங்கள் ஒரு குறியீட்டு ரீதியில நீங்கள் பல இதுகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இது கண்ட நகர்வை பற்றி நான் முதலாக சொல்லி, அப்ப தமிழர்கள் ஏன் இவ்வாறு கண்ட நகர்ந்து சென்றார்கள் என்றதற்கான கருத்துக்களை நான் இதிலே சொல்லியிருப்பேன். 2வதாக நீங்கள் அந்த வீதி என்ற ஒரு கதையை இப்பொழுது சொன்னீர்கள். அது மிகவும் ஒரு முக்கியமான கதை. ஆமாம். இதை பற்றி நான் சொல்லணும் என்றால், 90ஆம் ஆண்டு நான் யாழ்ப்பாணத்தை விட்டு இடம்பெயர்ந்து மலையகம் சென்றேன் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அதற்கு பின்பு பாதைகள் பூட்டப்பட்டது. நான் நாட்டுக்கு அந்த தாய் மண்ணுக்கு போக முடியாமல் அந்த மலையகத்திலே நீண்ட காலம் வாழ்ந்தேன். 2002ஆம் ஆண்டு பாதை திறக்கப்பட்ட பொழுது, நான் அப்பொழுதும் பாதை திறக்கவில்லை. நான் விமானம் மூலம் பலாலிக்கு சென்று, பலாலியிலிருந்து எனது ஊராகிய மட்டிவிலுக்கு சென்றேன். அப்பொழுது நான் கண்ட காட்சி மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான காட்சிகள். அதாவது கைதடி மிக குறைந்த ஆட்கள் தென்மராட்சி முழுவதும் மிக காடுகளாக எவ்வளவோ கட்டிடங்கள் எல்லாம் காடுகளாக மூடப்பட்டிருந்தது. வீதி எல்லாம் மரங்களால மூடப்பட்டிருந்தது. அவ்வாறு நான் மெதுவாக என்னோட கண்ணி பயங்கள் இருக்கும் என்ன. அப்பொழுது நான் எனது வீட்டு பிரதான வீதி பிரதான வீதியால போனோடு எனது வீட்டு வாசலை கூட என்னால் அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு காடு மூடி போயிருந்தது. மிக பயந்து மெல்லமாக காலை மெதுவாக தூக்கி அந்த காடுகளுக்கு இடையே எனது வீட்டுக்கு மெதுவாக நான் செல்கின்றேன். இந்த காட்சி அதுதான் நான் கவிதையில் எழுதியிருந்தேன். அங்கு எங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய வேப்பமரம் நின்றது. வேப்பமரம் எரிந்திருந்தது யுத்தத்தில். வீடு முழுமையாக உடைக்கப்படன் இருந்தது. நம்ம காடு பத்தி போயிருந்தது. வேப்பமரம் எரிந்திருந்தது. பட்டு போயிருந்தது. அதுதான் அந்த கவிதையை இறுதியாக சொல்லுவேன். என் வீட்டு முற்றத்து எரிந்த மர வேர் பிடுங்கி தொலைந்து போன உறவுகளை கண்ணீரில் தேடுவேன். நிறைய பேர் அங்கே செல்லடிபட்டும் குண்டடிபட்டும் இறந்து போனார்கள். அவர்கள் அங்கே விட்டுட்டு போகப்பட்ட எலும்பு கூடுகளாக கிடந்தார்கள். மண்ணுக்கை புதைக்கப்பட்டார்கள். புதைச்சு போட்டு ஓடிவிட்டார்கள். என் வீட்டு நான் வாழ்ந்த அந்த வீட்டின் அந்த அந்த கூலங்கள் எவ்வாறு இருந்தது என்ற உறவுகள் எங்க புரிந்து போனார்கள், எங்கே இறந்து போனார்கள் என்று பார்க்கின்ற அது அந்த வேப்ப மரம் எனக்கு ஒரு குறியீடாக இருந்தபடியே அந்த கவிதை என்ற இறுதியாக நான் அதை எழுதியிருந்தேன். ஆமாம். இந்த காட்சி அது மட்டுமல்ல. சாவகச்சேரிக்கு போய் நாங்கள் சாவகச்சேரியிலிருந்து நீங்க சொன்ன வீதி கைதடி ஆண்டு யாழ்ப்பாணம் போன்ற அந்த காட்சிகள் எல்லாம் மிக ஒரு ஒரு யுத்த களம்
முடிந்து முடிந்த யுத்த களத்திலே எவ்வளவு அழிவுகள் இருந்தது என்பதை பார்க்கிற பொழுது மிகவும் வலி இருந்தது. அதனாலதான் அந்த வீதி என்ற கதையை நான் எழுதுகின்றேன். அது எவ்வாறு என்றால், சாவச்சேரியிலிருந்து நான் யாழ்ப்பாணம் முன்பு ஒரு பைக்கிலயோ போகின்ற பொழுது எப்படி இருந்தது? இந்த ம். சாவச்சேரி நகரம், அதன் சந்தை எப்படி இருந்தது? அந்த வீதிகள் எப்படி இருந்தது? கைதடி பாலம் நீங்க சொன்ன பேக்கதை வீதிகள் எவ்வாறு இருந்தது? நாவற்குழி, யாழ்ப்பாணம் எல்லாம் எவ்வாறு இருந்தது என்பது அந்த கதை. அது முன்பு அதாவது பிரச்சனை இல்லாத காலங்களில் எவ்வாறு இருந்தது என்பதை நான் நினைவுபடுத்தி அவற்றை எழுதியிருக்கின்றேன். ஏனென்றால், இனி வருகின்ற அந்த நான் யுத்த நிலைமையில அந்த இடத்தை பார்த்தபடியால், எப்படி இந்த இடம் இருந்தது என்று அடுத்த மக்கள், அடுத்த சந்ததியினருக்கு தெரியாமல் போய்விடும். ம். அவை நான் ஆவணப்படுத்த வேண்டிய தேவை. எவ்வாறு இந்த உண்மையிலே தென்மராட்சியில் உள்ள சாவச்சேரி சந்தை மிக பிரபல்யமான சந்தை. எவ்வளவு மக்கள் ஒன்று கூடுவார்கள். பல இடங்கள்ல இருந்து பொருட்கள் வந்து இறங்கும். மிக நெருக்கடியான நகரமாக இருந்தது. ஆனா நான் பார்த்த பொழுது எந்த ஒரு மக்களுமே இல்லை. எல்லாம் உடைபட்டு போயிருந்தது மிக வேதனை. அதனால அந்த வீதி என்ற அந்த உடைவுகள், அழிவுகளை இப்படியெல்லாம் எழுதிவிட்டு எழுதினேன். அப்ப இது இருக்கும். இந்த 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 ஆவணப்படுத்தலுக்காக இந்த பதிவு புத்தகங்கள்ல பதியப்பட்டது. ஆனா இப்பொழுது நிலைமை மாறி இருக்கிறது. இப்ப முழுமையா எல்லாமே எல்லாம் அங்கேயும் பூசி மெழுகப்பட்டு பளபளப்பாக இருக்கின்றது. ஆனால் அந்த வலிகளை நாங்கள் நேரடியாக அனுபவித்தவர்கள், நேரடியா அனுபவித்து பார்த்தவர்கள் என்ற இதிலே ஆவணப்படுத்தி இருக்கிறது ஒரு முக்கியமான அது தேவை. இது அது வீதியை முக்கியமா பற்றிய அதான் கதை. சொல்றது. அப்ப இந்த நீங்க அந்த வீதியை பற்றிய கவிதையிலேயே கதையில ஒரு பின்னால அந்த கவிதையிலேயே எல்லாம் அதுல ஆமா, அடங்குமா போல எனக்கு பட்டது. ஆமா, என்னடா ஆமா, பொதுவாக ஒரு நூல்ன்னு சொன்னா உங்கள பற்றிய குறிப்பு, அதாவது நூலாசிரியரை பற்றிய குறிப்பைத்தான் அதிகமாக பின்னால போடுவார்கள். ஆனால் ஆமா. அதிகமாக நான் பார்த்திருக்கிறேன். மற்றது உங்கள பற்றிய புதிவு, மற்றது அதை பற்றி தான் கூடுவார். ஆனா இதுல வந்து அந்த மண் வாசம் அந்த கவிதையைத்தான் போட்டிருக்கிறது. அதை நான் யோசிச்சேன் நான். ஏன் என்னை அப்படின்னா விட ஆனா அந்த என்னை விட அந்த எனக்கு அந்த மண்ணை நான் அதிகம் நேசித்ததாலான் கவிதையில என்ன பற்றி என்ன சொல்றது? கவிதையை பார்த்தாலே அதிலே அதனுடைய வலி, என்னுடைய சூவம் எல்லாம் விளங்கிக் கொள்ளும். அதுதானே! ஆமா. அது முக்கியம். மற்றது நீங்க மலைநாட்டுல ஹட்டன் பகுதியில வாழ்ந்ததாக அதுல வாசிச்சிருக்கான் என்று தான் நினைக்கிறேன். ஆமாம். குறிப்புகள்லாம் எடுத்து ஆம். வச்சிருக்கிறேன். ஹட்டன் பகுதி வந்து எனக்கும் பரிச்சயமான இடங்கள்லாம். அங்கே வந்து எப்படியான அங்கு எப்படி அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? ஆமாம். மலையகம் அதாவது யாழ்ப்பாணத்திலே நாங்கள் ஒரு பிரச்சனையான காலங்கள்ல வாழ்ந்த பொழுது, அங்கே எங்களுடைய இளம காலங்கள் கூடுதலாக தமிழ் மக்கள் இன மக்களை நாங்கள் பழகக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் மிக மிக குறைவாக இருந்தது. ஏனென்றால் மூடப்பட்ட ஒரு பகுதியா யாழ்ப்பாண குடாநாடு அப்பொழுது இருந்தது. இப்ப அவற்றை விட்டு வெளியேறி நான் 91ஆம் ஆண்டு மலையகம் சென்ற பொழுது, வெளிக்கிட்ட பொழுது எங்கே போவதென்று எனக்கு தெரியவில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் என்னுடைய வேலையை நான் தொடர வேணும் என்று எங்க போவது என்ற ஒரு யோசனை இருந்த பொழுது, ஒரு தெரிந்த நண்பர்கிட்ட உதவியோடு நான் மலையகம் கட்டன் பகுதிக்கு இறுதியாக சென்றடைந்தேன். அது மிக நல்லதாக போய்விட்டது. ஏனென்றால் அங்க நிறைய தமிழ் மக்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து வந்த ஒப்பந்த கூலிகளாக வந்த தமிழர்கள் அங்கே அதிகம் இருந்தபடியினாலே, அவருடைய ஒரு புலம்பெயர்ந்த தமிழரோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய கலாச்சாரம், பண்பாடு போன்ற துறைகள்ல நான் மிக மிக அவருடைய பார்த்து வரிகளும் இருந்ததுதான். அந்த அவருடைய வரி, அவருடைய கஷ்டமான சூழல். மிக நல்ல பண்புகள், நல்ல பண்பாடுகள் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சியும் அடைந்தேன். அவர்களுக்கு கற்பித்ததில நான் மிக அ அ நிறைவடைகின்றேன். நீண்ட காலம் அங்கே ஆசிரியர் பணியில இருந்து. அதெல்லாம் ஆசிரியர். ஓ ஆசிரியர், ஆசிரியர் ஆலோசகர், விரிவுரையாளர் இருக்கு. ஆனா இந்த புத்தகத்தை அணிந்துரை எழுதியது என்னுடைய நண்பர். அவர் மலையகத்தைச் சேர்ந்தவர். லெனின் மதிவாணம். இலங்கையிலே பிரபல்யமான நான் ஒரு கேள்விப்பட்டிருக்கிறேன் லெனின் மதிவாணன். விமர்சகராக இருந்தவர். இலங்கை கல்வி வெளியீட்டு திணைக்களத்து கல்வி அமைச்சினுடைய கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் ஆணையாளராக இருந்தவர். ம். துரதிர்ஷ்டவசமாக அந்த நண்பன் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அதற்காக நான் மிகவும் வருந்துகின்றேன். அவர்தான் அந்த அணிந்துரை எழுதியிருந்தார். ஆமாம். அவரை நான் இந்த இடத்தில் நினைத்துக் கொண்டு, மலையக மக்களைப் பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், அங்கே நிறைய நல்ல பழக்கவழக்கங்களை நான் பார்த்தேன். அதில குறிப்பாக நான் சுவிட்சர்லாந்துக்கு வந்த பொழுது, நீங்கள் வீதியால் நடந்து செல்லுகின்ற பொழுது, உங்களை முன்பின் தெரியாத வெள்ளைக்காரர் கண்டாலும், "மோஷு வணக்கம்" என்று சொல்லுவார்கள். சிரிப்பார்கள். அது எனக்கு ஒரு அதிசயம், ஆச்சரியம். அப்ப நாங்களும் அப்படி அவர்களுக்கு திரும்ப சொல்ல வேண்டும். அது மகிழ்ச்சி. பஸ்ஸில போனாலும் அப்படித்தான். இங்க எங்க பொது இடங்கள்ல மக்கள் கண்டா வணக்கம் சொல்லுவார்கள். கடைகளுக்கு போனா வரவேற்று சிரிப்பார்கள். அது நல்ல ஒரு இந்த கடையிலேயும் இல்ல பஸ்ஸில கூட நீங்கள் சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னு சொன்னா,
பஸ்ல டிரைவர் வந்து ஏறுகின்ற பொழுது ஆட்களை பயணிகளை பார்த்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவார். வணக்கம் சொல்லுவார். மெர்சி சொல்லுவார். ஓ, தேங்க் யூ. ஆமா. வணக்கம் சொல்லுவார். மோஷு சொல்லுவார். இறங்கும் பொழுது நன்றி நான் போயிருக்கிறேன் அவ்வா என்று சொல்லி போட்டு போவார். இவ்வாறான பழக்கங்களை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்க்க முடியுமா? ம். அது ஆனால் இதே பண்பு மலையகத்துல நான் பார்த்திருக்கின்றேன். அங்க உள்ள மக்கள், மாணவர்கள் எல்லா ஆசிரியர்களுக்கும் காலமே வணக்கம் குட் மார்னிங் சொல்லுவார்கள். யாழ்ப்பாணத்துல நான் பெரும்பாலும் அதை காண முடியவே எல்லா ஆசிரியர்களுக்கும் வணக்கம் சொல்ற முறையை நான் காணவில்லை. என்ன மிக குறைந்தது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள் சொல்லுவார்களே தவிர, மற்றபடி மற்ற தெரியாத ஆசிரியர்களுக்கு சொல்ல மாட்டேன். நான் மலையகத்தை பொறுத்தவரை எல்லா ஆசிரியர்களுக்கும், எல்லா மாணவர்கள் எங்க கண்டாலும் வணக்கம் சொல்லுவார்கள். இது ஒரு நல்ல பண்பு. அதே போல நீங்கள் கடைகளுக்கு போனால் உங்களை அன்பாக வரவேற்று உபசரிப்பார். வரவேற்று அந்த பொருட்களை விற்பதற்கு எல்லா வகையிலும் ஒரு கதைச்சு மகிழ்ச்சியாகத்தான் உங்களை வழி அனுப்பி வைப்பார். சுவிட்சர்லாந்துல என்ன நடக்கும் அதே முறை நான் மலையகத்திலையும் பார்த்துக்கின்றேன். ஆனா யாழ்ப்பாணத்தை பற்றி குறை சொல்வது என்று அல்ல. ஆனா மிகவும் வேதனைப்பட்டு நீங்க கடைகளுக்கு போனா அவர்கள் எங்களை அணுகுற முறை, இப்ப நீங்க என்ன விலை இந்த பொருள் இருக்கா? இல்ல. அப்ப முகத்துக்கு அடிச்ச மாரி சொல்றத நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். நீங்கள் சாப்பாட்டு கடைக்கு போனா உங்கள வரவேற்று உபசரிக்கிறத நான் மிக குறைந்த அளவில பார்த்திருக்கேன். இது நான் என்னுடைய யாழ்ப்பாணத்த குறைச்சு சொல்றேன்ட்டு அல்ல. ஆனா இத வெளியில பார்க்கின்ற பொழுது அது எனக்கு குறையாக அங்க இருக்கும்போது எனக்கு தெரியவில்லை. ஆனா இங்கே வந்த பொழுது அல்லது மலையகத்தில இருந்து விட்டு அங்க யாழ்ப்பாணம் போற பொழுது, வவுனியா தாண்டுகிற பொழுது இந்த வித்தியாசத்தை நான் பார்த்திருக்கின்றேன். இது மலையகத்தை பொறுத்தவரை நல்ல பண்பு. ஒரு மதிப்பளிக்கிற பண்புகள் அதிகம் இருக்கின்றது. அடுத்தது மலையகத்து மாணவர்கள் மிக இந்த யாழ்ப்பாண வடக்கு கிளப்ப யுத்தத்திலே இருந்து மாட்டி போய் இருந்த காலங்கள்ல மலையக மாணவர்கள் ஒரு சிறப்பான கல்வியை நோக்கி அவர்கள் நகர்ந்து சென்றார்கள். இன்றைக்கு மலையகத்திலே இந்த கல்வி முன்னேற்ற அந்த ஆசிரியர் மலையகத்திலிருந்து ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல இன்றைக்கு வைத்தியர்களாக, இன்ஜினியர் பொறியியலாளராக பல பேர் அங்கே உருவாகியிருக்கின்றார்கள். நல்ல பண்பாட்டோடையும் கல்வி விருத்தி பாரிய அளவிலே அவர் வளர்ச்சி அடைந்தது. அது அது இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர்களாக, யாழ்ப்பாண மருத்துவமனை வைத்தியர்களாக, நாசா விண்வெளி ஆய்வு நிலையத்து விஞ்ஞானிகளாக கூட மலையக மாணவர்கள் வந்திருப்பது மிகவும் ஒரு பெருமைக்குரிய விடயம். அது மகிழ்ச்சிக்குரிய விடயமா நான் கருதுகின்றேன். இப்ப பண்பாட்டு மட்டுமல்ல, கல்வி விருத்தியிலும் அவர்கள் மிகவும் அவர்கள் இப்ப முன்னேறி இருக்கின்றார்கள் என்பதை நான் ஆமாம். கண்டு கொண்டேன். ம். நீங்க சொல்வது உண்மை. இப்பொழுது மலையக மக்கள் சரியான கல்வி இதுல சரியா முன்னேறி இருக்கிறார்கள். முன்பு முன்னைய காலத்தில் நீங்கள் குறிப்பிட்ட காலங்களில் நாங்கள் தண்ணும் பொழுது அவர்களுக்கு மிக ஆர்வம் தாங்கள் முன்னேற வேண்டும். ஆனால் வறுமை அவைகளுக்கு அது ஒரு புறம் இருக்கும். அவர்களுக்கு சம்பள உயர்வு அதெல்லாம் இப்போ நெடிலும் போராட்டம் தான் அவர்களுடைய வாழ்க்கையே. அந்த விதத்திலேயும் அந்த மாணவர்கள் தாங்கள் முன்னேற வேண்டும்னு சொல்லி பல விதத்திலேயும் கல்விக்கு ஆக வேண்டிய அது கல்விதானே உலகத்திலேயே. அஹ், அது கல்வியை எடுத்தால் மிச்சம் எல்லாம் நாங்களே சென்று கொண்டு போகலாம். அடுத்து வந்து இந்த இப்போ புலம்பெயர் மண், இப்போ நீங்கள் புலம்பெயர்ந்த பிறகு இப்போ நீங்கள் மலையகத்தில் அங்கே உள்நாட்டுகள்லேயே இப்படியான ஒரு தாழ்வுகள் இருக்கு. இப்போ நாங்கள் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சுவிஸில் வந்து இருக்கிறீங்க. அங்கு வந்து பொதுவாக எங்களுடைய மக்கள் இப்போ லண்டன்லேயும் குடியேறி இருக்கிறார்கள். என்ன இடத்துக்கு இடம்பெறுவார்கள். என்ன வசதி நாங்கள் காசு சேர்க்கணும், அதுதான் எங்களுடைய உள்நோக்கமாக இருக்கிறது. அதை நாங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது சொல்ல தேவையில்லை. இருந்தும் அது நிச்சயமாக வாழ்க்கை தேவை. ஆனால் அதுதான் என்று சொல்லாமலுக்கு இந்த புலம்பெயர்ந்த மக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுவிஸில் வந்து கலாச்சாரம் என்று சொல்லும் பொழுது அது அது அந்த விதத்திலையும் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை பார்க்குறீங்க? மற்றது இப்போ எங்களுடைய சமுதாயத்தை விட இப்பொழுது இளைய சமுதாயத்தினரையும் உங்களிடமிருந்து தான் நாங்கள் அறிய வேண்டும், சுவிஸ் நாட்டில் எப்படி இருக்கிறார்கள் என்று. அது ஒரு முக்கியமான விடயம். புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி ஆய்வு செய்கின்றவர்கள் இவற்றை வடிவாக கவனிக்கலாம். சுவிட்சர்லாந்து மற்றும் இந்த இங்கிலாந்து தவிர்ந்த ஐரோப்பிய நாடுகளை நான் சொல்லுகின்றேன். இவர்களுடைய வரவு வந்து பெற்றோர்கள் பெருமளவில கல்வி அறிவில பெரிய இதுகள்ல ஆங்கில கல்வியில எல்லாம் பெரிய அளவு கொஞ்சம் அவ்வளவு தேர்ச்சி இல்லாமல் தான் இந்த நாடுகளுக்கு வந்து சாதாரண தொழில்கள்ல ஈடுபட்டிருக்கிறார். கல்வி அறிவுள்ளவர்கள் ஆங்கிலம் பேசுகின்ற நாடு இங்கிலாந்தோ, கனடாவோ, ஆஸ்திரேலியாவோ போன்ற நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு செல்வார்கள். அப்ப அவ்வாறு வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த ஐரோப்பிய நாடுகள் சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு வந்தவர் இவர்கள்
கூடுதலாக அவர்கள் உடல் உழைப்பாளிகளாக இருந்தார்கள். ஆனால் தங்களுடைய பிள்ளைகளை கல்வியில் சிறப்புகள் ஆக்க வேண்டும் என்று மிக கடுமையாக அவர்கள் போராடினார்கள். இன்று மிக மிக பெரிய ஒரு நல்ல மாற்றம் இந்த ஐரோப்பிய நாடுகளிலே ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் கல்வியிலே பிள்ளைகள் சிறந்த ஏனென்றால் தமிழருடைய கலாச்சாரங்களையும் பின்பற்றக்கூடிய சூழல் இங்கே இருக்கிறது. பெற்றோர்கள் கவனமா இருக்கின்றார்கள். அப்ப அந்த கலாச்சார பண்பாடுகளை பேணுவதோடு கல்வியிலேயும் மிக அதிகளவான அக்கறை காட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்வியிலே அந்த அக்கறை அவர்களை இன்றைக்கு கல்வி உலகத்திலே மிக உயர்வான நிலைக்கு இந்த நாடுகளுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு 15 ஆண்டுகள்ல சுவிட்சர்லாந்துல மிக உயர்வான தொழில் உயர்வான தொழில் என்றா மிக உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் 66% ஈழத்தமிழர்களாக இருப்பார்கள் என்று சுவிட்சர்லாந்துடைய கணிப்பீடுகளே சொல்லுகின்றது. இந்த ம்ஹும். அளவுக்கு மிகப்பாரிய வளர்ச்சி கல்வித்துறையில எல்லா துறையில. ம்ஹும். அதே நேரம் இங்க வந்த பெற்றோர்கள் தங்களுக்கு கிடைக்காத கலைத்துறை கல்வியும் அங்க போதிய அளவில் கிடைக்கல. அதை பிள்ளைகளை கொண்டு வர பிள்ளைகளால அதை பார்க்கிறார்கள். அது மாதிரி கலைத்துறையிலையும் பிள்ளைகளாக இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இசை, நடனம், நாடகம் பல கலைகளை இங்கே ஒவ்வொரு சனியோ ஞாயிறோ எல்லா நாள்லயும் அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குகிறார்கள். இன்று சுவிட்சர்லாந்துல மட்டுமல்ல எல்லா நாடுகளிலும் Yeah. அதிகளவான நடனம் முறைப்படி கற்று பரீட்சையில் சிரித்த பல மாணவர்கள் மாணவிகள் இங்கே இருக்கின்றார் உருவாகின்றனர். பாடல் துறையில இன்றைய பல பேர் இந்தியாவிலேயோ போன்ற பல தொலைக்காட்சிகளில் போட்டியாளர்களாக பலர் சென்றிருக்கின்றார்கள். இது இன்றைக்கு மிக ஒரு உயர்வான கலைத்துறையிலையும் இந்த தமிழர்களை உயர்த்தி இருக்கின்றது. பண்பாட்டுத் துறையிலையும் அதிகளவாக உயர்த்தி இருக்கின்றது. கல்வித்துறையிலேயும் நல்ல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நான் குறிப்பிடுகிறேன். முக்கியமாக ஒரு மருத்துவமனையில் தாய் துப்புரவு பணியாளராக வேலை செய்கின்ற அதே மருத்துவமனையில் அவரது மகன் பெரிய வைத்தியராக அங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இதுதான் எங்களுடைய மாற்றம். ம். இதை நான் பெருமையோடு சொல்ல முடியும். ம். ம். ஆமாம், அது ஒரு சந்தோஷமாயும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த இப்போ புலம்பெயர்ந்த நாடுகள் என்ன பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் சுவிஸ் நாட்டிலையும் அந்த தொழில் ரீதியான ஒரு வேறுபாடுகள் இருக்காதுன்னு சொல்லி இல்லையா? இருக்கா? நிச்சயம். இங்கே நாங்க இலங்கையில பார்த்த மாதிரி இங்க வேறுபாடு தொழில்ல ஏற்றத்தாழ்வு பார்க்க முடியாது. ஆமா. எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து சாப்பிடுவார்கள். ஒரேடியா கை கொடுப்பார்கள். ஒரு சந்தோஷமா கதைப்பார்கள். அங்க பெரிய அ அம் சம்பளத்திலேயும் பெரிய மாற்றங்கள் இல்லை எனக்கு. எல்லா தொழிலாளரும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சமனான ஓரளவு சமனான்னு சொல்ல முடியாது. ஓரளவு நல்ல கௌரவமான ஒரு சம்பளம் அவர்களுக்கு கிடைக்கும். என்ன ஆமாம். ஊதியம் கிடைக்கும். அவர்கள் என்ன வேலை செய்தாலும் அந்த மனிதர் மாதிரி ஆமா. நிற்கிற ஒரு மிஸ் யூ பண்பை. மிஸ் யூ ஒரு துப்புரவு தொழிலாளரை வணக்கம் திருவானவரே மோஷு மிஷியூ தான் பெரிய பொஸ் கூப்பிடுவார். ஆமாம். அதுலயும் ஒரு மாற்றம் இங்க நாங்கள் பார்க்க முடியாது. எல்லா தொழிலுக்கும் மதிப்பு இருக்கிறது. இங்கே ஆமாம். நாங்கள் வீதி கூட்டுறாக்கள் அவையிலே பெரிய அவருக்கான ஆடை அணிகலன்கள் பெரிய கௌரவம் என்ன அவையில ஆமாம். பார்த்தா வீதி கூட்டுறாக்கள் மாதிரி தெரியாது என்ன ம். அப்படி ம். நல்ல எல்லா தொழிலுக்கும் இங்கே கௌரவம் இருக்கிறது. ஆமாம். தொழிலுக்கு அது கௌரவம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றா எங்களுடைய மக்களுக்கு அந்த ஒரு தாழ்வு சிக்கல் என்று சொல்லலாம் இல்லையா? அந்த அது இதுல இருந்தது. ஆனா நாங்கள் கொஞ்சம் எங்களையும் பொலிஷ் பண்ண வேணும். அதாவது வாசனை நான் அந்த விதத்துல நான் கொண்டு வர்றேன். அந்த கலாச்சார வாழ்வுன்னு சொல்லி நீங்கள் அந்த இளம் தொகுதி நீங்கள் அந்த கலாச்சார இதில் தான் கலாச்சார வாழ்வுன்ற ஒரு கட்டுரையும் எழுதியிருந்தீர்கள். அதை நான் படித்தேன். அது 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 நல்லா இருக்கிறது. அதிகமாக உங்களுடைய நூலை நான் எடுத்த இதில் கட்டாயம் எல்லாரும் வாசிக்க வேணுமென்று நான் இந்த வேளையில் ஒரு அன்பான வேண்டுகோள். ஏனென்றால் இது எடுத்து வைக்க முடியாமலுக்கு அவ்வளவு இலகுவான தமிழில் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து அணுகி அந்த கொண்டு செல்லுகின்ற முறை எங்களுடைய ஊர் பிரச்சனையா இருக்கட்டும், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த பேக்கதை கூட வருதுன்னு சொன்னால் நாங்கள் அங்கே எவ்வளவு தூரத்தில் எங்களுடைய மூதாதையர் எவ்வளவு ஒரு இதாக நடந்திருக்கிறார்கள் என்றதையும் அதையும் காட்டுறீங்கள். இங்கே இப்போ கடைசியாக உங்களிடம் கேட்ட பொழுது சுவிஸ் நாட்டில் எதிர்காலத்தில் பிள்ளைகள் உயர்ந்த பதவியை அடைவார்கள் என்ற அந்த இடத்துலையும் இருக்குது. அந்த மாதிரி இப்போது டெக்னாலஜிவே சரியான உயர்வாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லா விதத்திலையும் முன்னேற வேண்டும். எல்லாத்துலேயும் தொட்டு தொட்டு போனால் ஒன்றும் அறிவில்லாமல் போயிடுவோம். பழையபடி கோபேக் அங்கே போகிற மாதிரியும் வந்துடும். அதானே இப்போ உலக நாடுகளில் நடக்குது. இப்போ
நேற்று முந்தானனுடைய உறவினர் கதைச்சு கொண்டிருக்க கதைச்சர் தன்னுடைய மகனை கொண்டு போய் இலங்கையில விட்டால் எல்லாத்தையும் பறிகொடுத்து போட்டு பேசாமல் ஒன்றுமில்லாம இருப்பாராம். ஏனென்றால் அவருக்கு அந்த களவென்றா அவருக்கு களவு எடுப்பாருன்றா அந்த இந்திய புள்ளிகளுக்கு தெரியாது. தெரியாது. பறிப்பாங்கள் என்று அவர்கள் ஊகிச்சு கூட அறிய முடியாது. அப்ப அங்கே எடுத்து விடுவார்கள் என்று அவர்கள் சொல்லி சிரித்தார்கள். என்ன அப்ப இங்க உள்ள பிள்ளைகளிடம் உள்ள பழக்கம், சுவிஸ் பிள்ளைகளிடம் உள்ள பழக்கம், பொய் சொல்ல மாட்டார்கள். எந்த இடத்திலும் பொய் என்றது அவர்களுக்கு பொய் வராது. பொய் அதே மாரி இந்த களவெடுக்கிற பழக்கங்கள், மற்றது பொறாமைப்படுற பழக்கங்கள் எல்லாம் இங்கே நாங்கள் காண முடியாது. என்ன இங்க மற்றது எல்லாரும் இனம் அந்த தோல் இந்த வீட்டுல கதைக்கல அது நாங்கள் பிளாக் அண்ட் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாது. ஆமாமா. அதான். அம் அப்ப தச்சலாக நாங்கள் தச்சலா வாய் தட மாதிரி அது கருப்பி அப்படின்னு சொன்னா மம்மா நீங்க தான் ரேசிசம்னு சொல்லி ஆமா, அந்த ஆமா. அப்படித்தான், வீட்டுல அப்படித்தான். எங்களுக்கு நடக்கும் பேச்சு அப்படி அந்த மாதிரி தானே ஒரு அப்படி இன்றைய ஒரு கலாச்சாரத்துக்கு இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். எங்களோட பேரண்ட்ஸ் தாய் தகப்பன் வந்து யாழ்ப்பாண தமிழ் கலாச்சாரங்கள்ல இருக்கின்ற பொழுது, இந்த சுவிஸ் ஐரோப்பிய கலாச்சாரங்களுக்கு அவர் பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது, பல்வேறு கலாச்சார பிறழ்வுகள் ஏற்படக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கின்றது. ஆனா அவற்றையும் கடந்து பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் அதிகமாக அவர்கள் நல்ல பண்பாடோடு தான் வாழுகின்றார். இலங்கையிலிருந்து வந்த பிள்ளைகள் இன்றைக்கு நல்ல ஏன்னா பண்பாட்டிலே ஒரு நல்ல சூழல் இருந்தா தான் அவர்கள் கல்வியிலே அக்கறை காட்ட முடியும் என்ன. அப்ப அதனால 2 வகையிலும் அவர்கள் முன்னேற்றம் அடைந்த ஒரு சமூகமாக ஈழத்தமிழர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஆமாம். அடுத்து நாங்கள் இப்ப நீங்கள் சொன்னா போல புலம்பெயர் இளம் வயதினர் அவருக்கு போய் சேர தெரியாது அது ஒரு அந்த கலாச்சாரத்தை விட இப்ப வந்து எல்லோரும் திருமணம் என்ற ஒரு பந்தம் அந்த இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லாமலுக்கு பலவிதமான இனத்தவர்களையும் அவருக்கு மனதில் பட்டவர்களை செய்கிறார்கள் புளியாண்டி இல்லை. இப்ப அப்படியான ஒரு சூழல்லாம் வரும் எதிர்காலத்துல கலப்பு திருமணங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கலாம். அதை நீங்கள் பற்றிய உங்களுடைய ஓ, பார்வை என்ன? நீங்கள் சொல்றது நாங்கள் சங்க காலத்தில் இருந்தே வரலாம். திருக்குறள் இதிலே நாங்கள் அந்த காதலர் இருவர் கருத்துரமித்து ஆதரவு பட்டது இன்பம். இதுதான் எங்களுடைய தமிழுடைய மூல நிலைமை. அப்ப ஆமா. இது காதலர் இருவர் கருத்தொருமித்து அது ஆப்பிரிக்காவா இருக்கலாம், ஐரோப்பாவா இருக்கலாம், ஆரா இருந்தாலும் அவர் கருத்தொருமித்தால் அவர்கள் காதலிக்கிறார்கள். ம். திருமணம் செய்வதற்கு இவ்வாறு நீங்கள் சொல்றது கலப்பு திருமணம் என்று சொல்கின்றது எங்களுடைய உள்நாட்டு சாதி அமைப்புகளை கடந்து அல்லது ஐரோப்பிய சாதி சமயம் எல்லாத்தையும் கடந்து பிள்ளைகள் இன்றைக்கு திருமணம் செய்கின்ற பொழுது வீட்டிலே சில எதிர்ப்புகள் மெதுவாக கிளம்பினாலும் அவை பொதுவாக இன்றைக்கு அணைக்கப்பட்டு கொண்டு விடும். தாங்கள் விரும்பின முறையில இன்றைய திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இங்கே ஏற்பட்டுகின்றது. இது வரவேற்கத்தக்க மாற்றமாக நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த மாற்றங்கள் எங்களோட கலாச்சார மொழி இழப்புக்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது. அவை அதாவது வேற நாட்டவரை திருமணம் செய்தாலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழை ஊட்ட வேணும் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனாலதான் ஐரோப்பிய நாடுகளில் இன்றைக்கு தமிழ் மொழியை ஒரு பாடமாக ஒரு தனி கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவை சகல பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை தமிழ் மொழி மூலம் தமிழ் மொழியை படிப்பதற்காக அவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும். எந்த இடத்திலும் எங்களுக்கு தமிழ் தேவையில்லை என்று அவற்றை நிறுத்திவிடக் கூடாது. அவை இன்றைக்கு ஐரோப்பிய நான் சொன்ன இந்த சுவிஸ் போன்ற இந்த நாடுகளில் தமிழ் பிள்ளைகள் இன்றைக்கு கல்வி நிலையில மிக உயர்ந்த நிலைக்கு வந்தார்கள் என்றால் அவருடைய தமிழ் பண்பாடு மிக முக்கியமான காரணம். ஏனென்றால் வேறு நாட்டு பிள்ளைகளைப் போல அவர்கள் 18 வயசுக்கு மேல இன்னும் ஒரு ஆளோட தனியே போய் தங்குவது, இரவுல எங்கேயும் சென்று வருவது, இரவு கேளிக்கை விழாக்களுக்கு செல்வதெல்லாம் தமிழ் பிள்ளைகளிடம் பெரும்பாலும் காண கிடைக்காத காரணத்தினாலதான் கல்வியிலே அவர்கள் நாட்டம் கல்வியிலேயும் கலைத்துறையிலும் நாட்டம் காட்டுகின்றார்கள். இதுதான் இவருடைய பண்பாட்டு கல்வித்துறை வளர்ச்சிக்கு காரணம் என்று நான் கருதுகின்றேன். அவே வெள்ளக்கார பிள்ளைகள் இவ்வாறு கேளிக்கையிட போறது நான் தவறு என்று சொல்ல விரும்பவில்லை. அது அவருடைய கலாச்சாரம். ஆனால் அது எங்களுடைய கல்விக்கு பண்பாட்டுக்கு பாதகமா இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் தமிழ் கல்வியை வலியுறுத்துகின்றோம். ம். அடுத்து இப்ப இப்படி திருமணம் செய்தாலும் எல்லோரும் வண்டி இல்ல சில பேர் வந்து மனமுறிவு தண்டி அது டிவோர்ஸா அப்படி என்னெல்லாம் போற அது எங்களுடைய சமுதாயத்துக்குள்ளேயும் கூடுதலாக இருக்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது அந்த நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள ஒரு இன வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறது இன்னும் எங்களுடைய நாங்கள் தின்னதாக தெரியல ஆனா இப்பொழுது பல பெற்றோர்கள்
இவள் என்னத்தையாவது பரவாயில்ல யார் என்னாலும் பிடிச்சனாலும் யாருன்னாலும் கல்யாணம் முடிக்கட்டும் என்ற ஒரு ம், யாரோ ஆரியனாலும் பிடிச்சு கல்யாணம் பிடிச்சு நல்ல ஒரு வாழ்க்கையை தானட்டும் என்ற சில பெற்றோர்களும் இருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்னடா திருமணம் என்றது எங்களுக்குத்தான் நாங்கள் கட்டாயம் அவர்கள் திருமணம் செய்திருந்தா தான் நல்ல நினைக்கலாம். ஆனா அவர்களுக்கு இப்ப சில பிள்ளைகளுக்கு தாங்கள் தனியே வாழணும் வேண்டும் ஒரு எங்களை போல கஷ்டமாக இருக்கணும். நான் அது ஒரு சிறுகதையில கூட சொல்லியிருக்கிறேன். உங்களை போலயே என்னப்பா விருப்பம் இல்லாமலுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் வாழ்க்கை பூராக இப்படியெல்லாம் இருக்கிறீங்க, நாங்கள் ஃப்ரீடமாக இருக்கிறோம்ன்ற மாதிரியும் இருக்கிறோம். இதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? இந்த என்ன நீங்களும் ஒரு எழுத்தாளர் என்ற வகையில் இதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்காலத்தில் இது எப்படியாக மாறும்? அஹ், இதை பற்றி நானும் யோசித்திருக்கின்றேன். நான் அடுத்து ஒரு நூலை முதல் எழுதுகின்ற பொழுது சுவிட்சர்லாந்து ஒரு முன்னதான நூலை எழுதியிருந்தேன். இதற்காக நான் பல பலரோடு நான் நேர்காணல் செய்ய வேண்டிய தேவை இருந்தது. அப்பொழுது நான் ஒரு ஜெனீவா மருத்துவமனையில் அதுக்கு பொறுப்பான ஒரு மருத்துவரை நான் அணுகி அவர்களுடன் நேர்காணல் செய்கின்ற பொழுது, இந்த நாடுகளிலே திருமணம் வந்து 50க்கு 50 50% திருமண முறிவுகள் எல்லாரும் ஒரு திருமணத்தோட வாழ்வது இங்கே இல்லை. 50 விதமான திருமணங்கள் மனமுறிவு ஏற்பட்டு மனமுறிவு ஏற்பட்டுவிடும். இது சாதாரணம் தான். ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு இருக்கின்றது இந்த குடும்ப சண்டை, குடும்ப வன்முறை என்றது இருப்பதில்லை. இலங்கை போல மனைவிக்கு அடிக்கிறது, சித்திரவதை செய்கிறது போன்ற கொடுமைகள் இங்கே இடம்பெறாது. ஆனா அவர்கள் 2 பேரும் பேசி பறைந்து, சரி என்னோட வாழ்க்கை ஓகே காணும். நீயும் வேறு இடத்த போ, நானும் வேறு இடத்த போறேன். 2 பேரும் மனமொத்து பிரிந்து போவார்கள். பிள்ளைகள் அது 18 வயசு பிள்ளைகள் தனித்து போடுபடியால அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில பெரிய பிரச்சனைன்றது இருக்கு. ஆனால் ஈழத்தமிழருடைய வாழ்க்கையில இந்த கலாச்சாரங்கள் கலாச்சார முரண்பாடுகள் ஏற்படுகின்றது. அதாவது திருமணம் செய்கின்றது இன்றைக்கு இவர்கள் பெற்றோர்கள் இந்த நாட்டிலே உள்ள சட்டதிட்டங்கள் என்று தெரிந்தவர்கள். அதாவது கணவன் மனைவிக்கு அடிக்க முடியாது என்று ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அடிக்கவும் அது சட்டப்படி குற்றம். எனவே மனைவியும் போதுமான அளவு வருமானங்களை பெற்றுக்கொண்டார், கணவனும் பெற்றுக்கொண்டார். ஆகவே கணவனில் தங்கி வாழ வேண்டிய தேவை இந்த புலம்பெயர்ந்த நாட்டு குடும்பத் தலைவிகளுக்கு இருப்பதில்லை. ஆகவே அவர்களுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு மன முறிவுகள் ஏற்பட்டால் அவர்கள் உடனடியாக பிரிந்து போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த பிரிவு பிள்ளைகளை பாதிக்கும். ஏனென்றால் ஐரோப்பிய பிள்ளைகள் வந்து 18 வயதுக்கு பிறகு தனித்து போனபடியால இந்த குடும்பங்களுக்கு அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஈழத்தமிழருடைய பிள்ளைகள் பெரும்பாலும் வீட்டிலே இருப்பபடியால பெற்றோருடைய பிரிவு பிள்ளைகளை பெருமளவுக்கு தாக்கும். ம்ஹும். அவை இந்த மனமுறிவு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உளவியற் கல்வி இங்கே அதிகமாக ஊட்டப்பட வேண்டும். அந்த உளவியற் கல்விக்கான தான் நான் குடும்பத்துள் வாழ்தல் என்ற ஒரு நூலை எழுதியிருந்தேன். நான் என்னுடைய முதுகல்வி மாணி பட்ட படிப்புக்கு நான் இந்த கல்வி உளவியல் ஒரு பாடமா படிக்க வேண்டிய தேவை இருந்தால் உளவியல் பற்றிய ஒரு அறிவு என்னிடம் இருந்தபடியால குடும்பத்துள் வாழ்தல் என்ற ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருந்தேன். சுவிட்சர்லாந்து வெளியிட்டேன். அப்ப இந்த மன முறிவு ஏற்படாமல் இருப்பதற்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை நான் அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கின்றேன். அப்ப இந்த குடும்ப பிரிவினைகள் குறைக்கப்பட வேண்டும். அதற்கு இங்கே நல்ல வகையான உளவியல் கல்வி இல்லாட்டியும் உளவியல் ஆலோசனைகள் கூடுதலாக பெற்றோர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அது கிடைக்காத இடத்தில் ஏனென்றால் இந்த இளம் குடும்பத்தினர்கள் இலங்கையிலே இருந்து அந்த நாட்டை பிரிந்து இந்த நாட்டுக்கு வந்த பொழுது அந்த பெண் திருமணத்துக்காக வந்த பொழுது கணவன் அந்த மனைவி மீது ஏதோ பிரச்சனை அன்பு காட்டாம போனால் அந்த பெண் வந்து ஒரு தனித்து விடப்பட்ட ஆளாக இருப்பார். ம். அப்ப இந்த தனித்த வாழ்க்கை ஒரு தாயத்தென்று பெற்றோரை நினைத்து நாட்டை நினைத்து ஏங்குகின்ற வாழ்க்கை இந்த நாட்டிலே கணவன் கூட தன் மீது அன்பு காட்டாதவர் தனித்து விடப்பட்ட ஒரு மனநிலை மனக்கோளாறு நிலைக்கு அவர்கள் சென்று விடுவதனால் பல்வேறு விதமான தற்கொலை முயற்சிகள் அல்லது குடும்ப பாரிய பின்விளைவுகளை இங்கே ஏற்படுத்துகின்றது. மிக அது அதிகம் என்றல்ல, குறைந்த அளவிலே. அப்ப இதை தீர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக எல்லா பெற்றோருக்கும் உளவியல் சம்பந்தமான ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும். இதற்கு எங்களுடைய தமிழ் நிறுவனங்கள் இந்த எல்லா பெற்றோர்களுக்குமான இளம் குடும்பங்களுக்கு இவற்றான வழிகாட்டலை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்ப அதற்கு
தமிழ் மொழி மூலமான ஆலோசனை வழிகாட்டல் நூல்கள் எழுதப்பட வேண்டும் அவசியத்தை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நாடுகளிலே அ மனவள ஆலோசகர்கள் நிறைய இருக்கின்றார்கள். வெள்ளைக்கார மருத்துவர்கள். இப்ப அவர்களை அணுக வருவதற்கும் தமிழ் பெண்களுக்கு, தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு கஷ்டமான சூழல். இந்த மொழி வேறு, கலாச்சாரம் வேறு. அப்ப எவ்வாறு இவர்களை போய் செல்வது? இதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளரை கொண்டு போக வேண்டும். அவை இத கொண்டு போனா இல்ல தங்களோட குடும்ப கதை இல்ல, தன்னோட தனிப்பட்டது எல்லாரும் வெளியில தெரிய வேண்டியது என்று பெரும்பாலானவர்கள் ஆலோசனைக்கு செல்வதில்லை. அப்படி ஆலோசனைக்கு சென்றால் ஏதோ வருத்தம் என்று நினைப்பார்கள். மன வருத்தம் உள்ள ஆட்கள் என்று ஊரிலே கதை வரும் என்றால் பெரும்பாலும் போவதில்லை. இதுதான் உங்களுடைய துன்பங்களை, வலிகளை மூடி, மூடி, மூடி வைக்கின்ற பொழுது, அது ஒரு நாள் வெடிப்பாக வருகின்ற பொழுது, குடும்ப வன்முறை, படுகொலைகளாக உங்களுக்கு தெரியும். சில நாடுகளிலே பிள்ளைகளை கொலை செய்த தந்தை, மனைவியை கொலை செய்த கணவன் என்று நாங்கள் பல பேரை பார்த்திருக்கின்றோம். இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால், இது ஒரு இக்கட்டான சூழல். நாங்கள் 2 கலாச்சாரங்களுக்கு முரண்பட்டு வாழுகின்ற சூழலுக்கு எங்களை இணைத்துக் கொண்டிருப்பதனால், இந்த சரியான ஆலோசனை, வழிகாட்டல்கள் எங்களோட தமிழ் மக்களுக்கு அதிகம் தேவைப்படுகின்றது. அதுக்காக அதிகமான நூல்களை வாசிக்க வேண்டும். இப்ப குடும்ப கணவன் மனைவி மீது எவ்வாறான உரிமைகளை வைத்திருக்க வேண்டும். அவளுக்கு எவ்வளவான உரிமைகள் மட்டுமில்லை, அவள் எவ்வாறு மகிழ்ச்சிகரமான குடும்பத்தை நடத்தணும் என்ற அறிவு கணவனுக்கு இருக்க வேண்டும். ம். அதே மாரி மனைவிக்கும் அந்த வகையில் இருந்தால் தான் குடும்பம் ஒரு இயல்பான ஓட்டத்தில் செல்லும். இல்லை என்றால் அது ஒரு ஆமா. வருத்தத்துக்குரிய இப்ப நிலைமையாக நீங்க காணும். கூறியது சரி. இந்த பெற்றோர்கள் நல்லா கூடுதலாக அறிய வேணும். நாங்களும் எல்லாம் தெரிஞ்சுன்னு இருக்கக்கூடாது. மற்றது கூடுதலாக அந்த பிள்ளைகள் என்ற சில பிறழ்வுகள் பெற்றோருக்கு தான் கூட கவலையாகவும் இருக்கிறது. அவர்களும் தான் சிந்திச்சு கவலைப்பட்டிருந்த பிள்ளைகளைன்னு சொல்லி இவ்வளவு வளர்த்து விட்டோம். சிலரோ எல்லாரும் அண்டு இல்லை, ஒரு சில பிள்ளைகள் அப்படியும் இருக்கிறது. அது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பலவிதம் தான் நடக்கும் இல்லையா? அந்த விதத்தில் நாங்கள் எல்லாத்தையும் இதன்றதுக்கு நாங்கள் கொஞ்சம் கவனமாகவும் பெற்றோர் இருக்க வேண்டும். அந்த வாசிப்பு திறன் என்று சொன்னீங்கள். வாசிப்பு எங்களுடைய மக்களிடம் மிக மிக குறைவு. அது ஒரு கவலைக்குரிய விடயம். என்னன்னு புத்தகங்கள் எழுதுறவர்கள் எல்லாம் இப்போ கூடிக்கொண்டு தான் போறார்கள். அதை வேண்டுவார்கள், சில நேரம் வேண்டுவார்கள் மன இதுக்காக அதை வாசிக்கிறார்களோன்றதுதான் ஒரு கேள்விக்குறி. ஒரு மானத்துல நான் சொல்றது மெடிடேஷன்னாலும் இதுவும் நீங்கள் ஒரு நிலைப்படுத்தித்தானே வாசிக்கலாம். அதுவும் ஒரு நல்ல ஒரு விடயம் உண்ட கன்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸோ அல்லாட்டா ஒரு வாசனை ரெண்டுக்கும் நாங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணாட்டா நாங்கள் வெற்றி அடைய முடியாது. அதை நீங்கள் ஒரு ஒரு நூலை வாசிக்கிறேன்டா இதுக்குள்ள புலம்பெயர் வாழ்வி புதிய தேவைகளை பற்றியும் எழுதி வச்சுக்கிறீங்க. அப்போ அதை என்ன சொன்னால் நான் அதுக்குள்ளே போய் அதை என்னன்னு சொல்லி அதை கன்சன்ட்ரேட் பண்ணால் தான் அது முடியும். அதை வாசித்து நான் அணுக முடியும். இதே எல்லாரும் வாசி தானே என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் தானே மிச்சம் அதுக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம் இல்லையா? அந்த விதத்தில் நீங்கள் அந்த வாசிப்பு மிக மிக முக்கியம். வாட்ஸ்அப்பில் அது இது அப்படி இப்படி மேவது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதையும் இங்கே ஒரு தாழ்மையாக வேண்டிக் கொண்டு, இந்த புலம்பெயர்ந்த வாழ்வில் புதிய தேவைகளை பற்றி எழுதிக்கிறீர்கள். அந்த தேவைகளையும் கொண்டு எங்களுக்கு நேரம் நெருங்குவதால் நாங்கள் எங்கள் உறவுகளையும் அழைத்து கொண்டு செல்லலாம் நினைக்கிறேன். இது இறுதியான உங்களுடைய கட்டுரை 8ஆவதாக எழுதியிருக்கிறீங்க. 8 பாகங்களாக மிக அருமையாக மிகவும் சுருக்கமாகவும் அழகாகவும் அதான் எனக்கு கூடுதலாக பிடிச்சது. இது இருந்தது. ஆனால் நீங்கள் இதில் ஒரு சின்ன தவறு என்னென்னா இந்த திகதி போட்டிருக்கணும். ஒரு நூலை எடுத்த உடனே இது ஒரு வரலாறாக நாங்கள் பதியப்பட வேணும்னு சொன்னால் எப்போ எழுதினதுன்றதை ஒரு இருக்கணும். அது நீங்கள் கேட்ட நாங்கள் இந்த புத்தகம் சுவிட்சர்லாந்தில் எங்களுக்கு முன் நானே நேரடியாக செய்திருந்தால் எல்லாம் அந்த தவறுகள் வந்திருக்காது. இது இலங்கை கொழும்பில செய்யப்பட்டது. தவறலாக அந்த அது விடப்படவில்லை. அது ஒரு இதுதான். இனிமேல் நாங்கள் மேலதிகமாக செய்யல. நீங்கள் உங்களை பற்றி ஒரு குறிப்பும் வேணும். ஏனண்டா நான் டக்குன்னு பார்த்தேன் நீங்கள் எங்கே நீங்கள் உங்களை பற்றிய கல்வி தகமைகள் மற்றது பொதுவாக இப்போ உங்களோட பர்சனல் இது இல்லை அவளுக்கு பொதுவாக உங்களுடைய சாதனை இப்போ நீங்கள் ஸ்விஸ்ல எல்லாம் உங்களுடைய நாடகம் எடுத்து செய்திருக்கிறோம். அது முக்கியமான விஷயம். அது பதியப்பட வேண்டிய விடயம். அப்போ அதெல்லாம் செய்ய வேணும் என்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்த விதத்தில் நீங்கள் இந்த புலம்பெயர் இதையும் கூறிக்கொண்டு நாங்கள் உறவுகளை அழைக்கலாம் நினைக்கின்றேன். அது கருத்துக்களை அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள்.
அதை பற்றி கூறி நாங்கள் முடிக்கலாம். புதிய தேவைகள் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது ஆலோசனை வழிகாட்டல்கள் இந்த இளங்குடும்பத்திலே அதிகமாக கொடுக்க வேண்டும் என்றொரு தேவைகள் இருக்கின்றது. ஏனென்றா இங்க பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய பாட்டி, பாட்டன் இல்லாத சூழல் இங்க வாழுகிறபடியினால, தனித்து வாழுகிறபடியால இவர்களுக்கு கட்டாயம் குடும்ப வாழ்க்கை என்றா என்ன? கணவன்ற உரிமைகள் என்ன? மனைவின்ற உரிமைகள் என்ன? எவ்வாறு மகிழ்ச்சியா இருப்பது என்று போன்ற பல ஆலோசனைகள் குடுக்கப்பட வேண்டும். அவை அல்லது அவைக்கு கலைத்துறை ஊடாக, கலை வேற நிகழ்ச்சிகள் ஊடாக அந்த மனத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துவது. கலை விழாக்கள் நடத்தப்பட வேண்டும். அப்படி பல இதுகள் இங்கு மன உளவள துணைக்கான விளையாட்டுப் போட்டிகள், விளையாட்டில் ஈடுபட வேண்டும் போன்ற இதுல நாங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும். ஆனா இன்றைக்கு ஓரளவிலே இங்கே சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை நடந்த கலை விழாக்கள், கலை நிகழ்வு, கலை கல்லூரிகள், விளையாட்டுகள், விளையாட்டு களங்கள் பல உருவாகி இருக்கின்றது. அது ஒரு வகை. ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது. அது ஒரு புதிய தேவை. இங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் ஒரு முதுமை நிலைக்கு வந்து விடுகிறார்கள். வருகின்ற பொழுது எதிர்காலம் என்ன? ஏன்டா இந்த பெற்றோர்களை பிள்ளைகள் தங்கள் வீட்டில் வைத்து பராமரிக்கக்கூடிய சூழல் இங்க இருக்காது அல்லவா? ஏன்டா அ த பிள்ளைகள் வேலைக்கு போனபடியால போகின்ற ஆணோ, பெண்ணோ வேலைக்கு போடுவா 2 பேரும் வேலைக்கு போனா, அம்மா, பெற்ற தகப்பன் இங்க வீட்டில தனித்திருக்க முடியாது. அவர்களை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் எப்பவும் இருக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. ஆகவே இந்த முதியவர்களை காப்பகங்கள் இங்கே தமிழ் மொழி கலாச்சார பண்பாடோடு கூடிய முதியோர் காப்பகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். 1. 2வது தமிழ் சார்ந்த நூல்கள் அல்லது நூலகங்கள் சுவிட்சர்லாந்திலே 2, 3 இடங்கள்ல நூலகங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றது. ஆனா, அது ஒரு சில நகரங்களிலே மட்டும் தான் இருக்கு. இது பல நகரங்களுக்கு தமிழ் நூல்கள், தமிழ் பாடநூல்கள், தமிழ் எல்லா நூல்களும் வச்சு எல்லோரும் வாசிக்கக்கூடிய ஒரு அ நூலகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இது புதியது இப்பொழுது புதிதாக ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு பல தேவைகள் வரும் முக்கியமாக தமிழ் மொழி மூலமான வ ஆலோசனை வழிகாட்டலுக்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அ அ மற்றது நூலகம் உருவாக்கப்பட வேண்டும். அது கலைத்துறை, பண்பாட்டு, விளையாட்டுத்துறை என்ற கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இவை புதிய தேவைகளா இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆவண காப்பகங்கள் சுவிட்சர்லாந்திலே ஒரு 2 இடங்கள் இருக்கின்றது. எல்லா நாடுகளிலும் தமிழருடைய வாழ்வியல் சின்னங்கள், இலக்கியங்கள் ஒரு ஆவணங்களாக பதிய வைக்கப்பட்டு அவை இங்குள்ள இளம் தலைமுறையினர் தமிழ் பிள்ளைகளுக்கு இவை காட்சிக்கு வைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தங்களுடைய தமிழருடைய வரலாறுகளை அவர்கள் நேரடியா பார்த்து அறிந்து கொள்ளக்கூடும். நீங்கள் சொன்னீங்களே வாசிப்பென்று. வாசிப்பென்றால் யோசிப்பு தானே முக்கியம். வாசிப்பதன் மூலம் ஒரு யோசிப்பு, அந்த யோசிப்பதன் மூலம் அவர்கள் அதுக்கு ஒரு தூண்டலை போய் ஒரு துலங்கலை மேற்கொள்வார்கள். தூண்டி துலங்கல் கொள்கை என்ற அடிப்படையில அவர்கள் துலங்கலை பெறுவதற்கு இவ்வாறான காட்சிப்படுத்தல்கள் உருவாக்க வேண்டும். அப்ப கண்காட்சி அகங்கள் அல்லது ஆவண காப்பகங்கள் இங்கே அதிக அளவிலே உருவாக்கப்பட வேண்டும் என்று நான் ஒரு புதிய தேவைகளாய் இந்த நாடுகளிலே நான் காண்கின்றேன். நன்றி. நாங்கள் எமது உறவுகளையும் அழைத்துக் கொண்டு எமது நிகழ்ச்சிக்கு நிறைவு கொண்டு வரலாம். நீங்கள் இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டுமென்று சொன்னால் எதிர்காலத்துக்கு ஏதாவது உங்களுடைய கருத்தை எதாவது சொல்ல வேண்டுமென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய நேர்களையும் அழைத்து கொண்டு சொல்லலாம் தான். ஆமாம். கருத்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகத்தில் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த மொழியை கற்க வேண்டும். அவற்றில் அவர்கள் நல்ல பாண்டித்தியம் பெற்று நல்ல பதவிகளை பெற வேண்டும். அதே வேளை தமிழ் மொழியையும் அவர்கள் தளராமல் கற்று தமிழ் மொழியின் பெருமைகளை தமிழ் மொழி மிக சிறப்பான மொழி. ஏன்னா நினைச்சு பார்க்க எவ்வளோ அ இலக்கியங்கள் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெருமைக்குரிய மொழி. இந்த மொழியை நாங்கள் இந்த நாடுகள்ல பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரிய வேண்டும். தமிழகத்திலே இருந்து ஐரோப்பியர் காலத்திலே தமிழகத்தை விட்டு வெளியேறி புலம்பெயர்ந்து இன்று கரிபியன் தீவுகள், ஆப்பிரிக்க பல நாடுகள், பல ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளே வாழுகின்ற அந்த 300 ஆண்டுகளுக்கு முதல் போன தமிழர்கள் இன்றைக்கு மொழியை முழுமையாக இழந்து விட்டார். முழுமையா 100க்கு 100% இழந்த தமிழர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய பெயர் தமிழ்ல இருக்கும். ஆனா அவர்களுக்கு தமிழ் மொழி தெரியும். எவ்வளவு கவலை, இவ்வளவு வேதனைக்குரிய விடயம். சுவிட்சர்லாந்து ஜெனீவாவிலேயே பார்த்துக்கின்றேன். தமிழர்கள் தமிழ் பெயரோடு வாழுகின்றார்கள். வேற நாடுகளிலிருந்து வந்தால் அவர்களுக்கு தமிழ் தெரியாது. இப்படியான இந்த போக்குல நாங்கள் இருப்போமானால், எங்களுடைய ஈழத்தமிழர்களும் இன்னும் ஒரு 50, 100 வருடங்களுக்கு பின்பு ஏனென்றால் தமிழகத் தமிழர்கள் அ புலம்பெயர்ந்து 300 ஆண்டுகளுக்குள்ளாகவே தங்களுடைய தமிழ் மொழியை முழுமையாக இழந்த சூழல்ல, இவ்வாறான ஒரு கற்பிதங்களை நாங்கள் கொண்டு இழக்க விடாமல் ஏற்பாடுகளை அதிக அளவிலே செய்ய வேண்டும்.
ஆகவே தமிழ் மொழியை கற்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். நன்றி. அது அது ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் வலியுறுத்தினீங்கள் இந்த வேளையில. யாராவது இருக்கிறீங்களா? திரு நடாமோகன் அவர்கள் இருப்பார் நினைக்கிறேன். அவர் அழைத்து நாங்கள் நமது நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். வணக்கம். இனிய உற்சாக வணக்கம் நவயோதி அக்கா. இனிய உற்சாக வணக்கம் அருந்தராஜன். வணக்கம். வணக்கம் சாந்தினி, சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கு. நாங்க வேலையில நின்று கொண்டிருக்கிறேனுங்க. உங்களுடைய இந்த நிகழ்ச்சிகள்ல பார்த்து அறிந்து கொண்டேன். மிகுந்த சந்தோஷங்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு பாமத்தினூடாக உங்களது கருத்துக்களை கேட்கின்றோம். நன்றி நவயோதி அக்கா என்று நந்தராஜா சார் எடுத்து வந்ததுக்கு. அவர் நிறைய தேடல்கள், நிறைய ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் புது புது ஆய்வுகளோட இணைந்து கொண்டிருக்கிறார். 2-3 நூல்கள் செய்யறதுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவற்றையெல்லாம் ஆவலோடு நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறந்த ஒரு ஆய்வு என்னென்ன ஒரு புது கருத்தை கொண்டு வர வேணும். செய்யறத மற்றவர்கள் எல்லாம் நூல்கள் எழுதிட்டு போயிடுவினும் இவர் ஒரு ஆய்வு தேடல்கள் நிறைய செய்து கொண்டிருக்கின்றார். அது ஒன்று எனக்கு இவரெல்லாம் பிடிச்சு கொண்ட ஒரு விஷயம். புதுசா ஒரு விடயத்தை கொடுக்க வேண்டும். இவருடைய நோக்கு வித்தியாசமான ஒரு நோக்கோட இருக்கும். இவருடைய தேடல்கள் அதோட அந்த தமிழர்கள் எங்கண்ட வரலாறுகள் எப்படி பதியப்பட வேண்டும் என்றதையும் ஆவலோடு அதை பதிஞ்சு கொண்டிருக்கின்றார். ஆதாரங்களோட தேடி தேடி பதிஞ்சு கொண்டிருக்கின்றார். அது ஒரு சிறப்பு. நானும் இவருடைய நூல்கள் வாசித்திருக்கிறேன். நிறைய விடயங்களை அறிந்திருக்கிறேன். இந்த நேரத்துல பதிந்து செல்கிறேன். வாழ்த்துக்கள். தொடருங்கள். நன்றி. நன்றி சாந்தினி. சந்தோஷம். இன்றைக்கு உங்களை இதுல சந்திச்சதும் பார்த்ததும் சந்தோஷம். எனக்கும் தான். ஜெயமலை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் சகோதரி என்று அவங்க அவ்வளவு அன்பை காட்டுவீங்கள். அதுக்கு நன்றி. இன்றைக்கும் கருத்து சொல்லியிருக்கின்றது ரொம்ப நன்றி. மற்றது முகம் காட்டுவது குறைவு. என்னோட வேலைக்கு அதை உங்களுக்கு கதைக்க நம்ம காட்டி கதைக்கணும் என்ற ஒரு ஆவல் தான் எனக்கு ஒருவர் வந்திருக்கிறார். ஓகே, நல்லது. இந்த சாந்தினியை பற்றி சொல்லணும். சாந்தினி நாங்க முதலே சொன்னது போல இந்த ஜெர்மன் நாட்டிலே நடனத்துறையிலே பிரபலியமானவர். நடனத்தில் பல மாணவர்களுக்கு பழக்கி இன்றைக்கு ஒரு சிறப்பான நடனப்பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படியான கலைத்துறைகளை முன்னெடுப்பதன் மூலம்தான் தமிழருடைய அந்த மனச்சோர்வு அல்லது அந்த தாகங்களை தீர்த்து ஒரு நல்ல மனநிலையோடு வாழக்கூடிய நிலையை இப்படியான கலைத்துறை ஏற்படுத்துவதில் சாந்தினி அவர்கள் ஈடுபட்டிருப்பது பாராட்டுக்குரியது. நன்றி. ஆமாம்மா, அவவும் அதிகமாக மாரந்தீஸ்வரர் இதில் எல்லோரையும் நல்லா உற்சாகப்படுத்துகின்றவ. அவவும் ஒரு நாட்டிய இதுன்னு சரி எனக்கும் எழுதி தெரியும். மிகவும் உற்சாகமாக கதைக்கக்கூடிய ஒருவர். நன்றி. அவருக்கும் நன்றியை கூறி வேறு யாராவது நின்றால் திரு நடாமோகன் நிற்பேர் நினைக்கின்றேன். வணக்கம் நவாஜோதி அகஸ்தியருடைய மகள் நவாஜோதி அவர்களே. வணக்கம். ஜெனிவா அருந்தவராஜா அவர்களே, உங்களுக்கும் வணக்கம். என்னுடைய உடல்நிலை காரணமாக நான் உங்களோட முகத்தை காட்டி கதைக்க முடியாத நிலைமை இருக்குது. அது வேறு திரு நடாமோகன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே சேர்ந்திருக்கிற எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும் ஆளுமையாக கொண்டு வந்து நீங்கள் வைத்திருந்து பல கேள்விகளை கேட்டு தமிழர்களுக்கு தேவையான விடயங்களை அவர் தந்திருக்கிறார். அந்த விடயங்கள் மிக சிறப்பாக இங்கு போய் சேரும் என்று நான் நம்புகின்றேன். அந்த செயல்பாட்டை இப்பவும் பல முறையில் செய்து கொண்டிருக்கிறார். அவர் கிராமத்தின் சிரிப்பு, குடும்பத்தில் வாழ்தல், புலம்பெயரும் மண் வாசம், அதை பற்றி தான் நீங்கள் கதைச்சு கொண்டிருந்தீர்கள். சுவிட்சர்லாந்தில் ஒரு முன் உதாரணம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் வலியும் வரலாறும். இது மொத்த தமிழர்களையும் அதில் இந்தியா தமிழர்களை கூடுதலாக காட்டுறது. என்னொன்று வருகின்றது புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள். அந்த நடைமுறை வரப்போகுது. ஆகவே இந்த 6 புத்தகத்தையும் நான் அறிஞ்சு கொண்டேன். அதுக்கு மேலேயும் அங்கே இருக்கலாம். மிக சிறப்பாக, மிக அமைதியாக ஆழமான கருத்துக்களை தருவார். இப்போது சொன்ன விடயங்களை நீங்கள் எடுத்து இவ்வளத்தையும் தமிழர்கள் செய்தாலே அங்கே எங்களுடைய வாழ்வின் சிறப்பு காண்பிக்கப்படும். அது மிக சிறப்பாக இருக்கும்.
இந்த தொழிலை பற்றி சொல்கிற போது எங்களுக்கு 5 நிலங்கள், 5 நிலங்களுக்கும் குறவர், ஆயர், உழவர், பரதர், மறவர் என்று சொல்லி எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. இதை விட வேறு ஒன்றும் சொல்லல. அதுக்கு பிறகுதான் இங்கே வந்த நீங்கள் சொன்ன அந்த கிராம வேற்றுமகள் அங்கு காண்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்த தொழில்கள் அது கூட இருக்கிறது. அப்போ இவர் போகும்போது இலங்கையில் அடையாளம் காண முடியாமல் தன்னுடைய ஊரை காண முடியாமல் இருந்துட்டு சொன்னார். இப்போ போய் பார்த்தால் இவர் திரும்பி அங்கே அகதியாக பதிவு செய்து இருக்க வேணும். பாதைகள் எல்லாம் பார்த்து பார்த்து போக வேணும். அதுதான் நடைமுறையாக இப்போ இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் மிக திறமையாக பட்டப்படிப்பை படித்து இந்த படிப்புகளை எல்லாம் மற்றவர்களிடம் போய் பெருமை பேசி கதைக்காமல் சிறப்பாக மிக எப்படி சொல்கிறது என்று சொன்னால் சாதாரண மக்களோட நீங்கள் ஒருக்கா சொல்லியிருக்கிறீர்கள் அந்த எழுத்துக்கள் எல்லாம் சாதாரணமாக படித்து விளங்கக்கூடிய முறையில் சொற்கள் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி. இதுதான் நடைமுறை. மக்களை நேசிக்க வேண்டும். மக்களை நேசிக்கிறதோடு மக்களுக்கான கருத்துக்களை கொடுத்து மக்களை சீர்தூக்கி மக்களுக்கான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் மக்களால் வெறுக்கப்படார்கள். இன்றைக்கு நீங்கள் தேடி எடுத்து வந்து செய்திருக்கிறீர்கள். மிகச் சிறப்பு. அந்த சிறப்பை நாங்கள் கண்டுகொண்டோம். இதை இப்படியே நீங்கள் தொடர்ந்து இப்படியான புத்தகங்களை எழுதியவர்களை நீங்கள் கொண்டு வந்து இப்படி செய்கிறது நல்லது. அதையும் எனக்கு அறிவித்தால் நானும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நேரங்கள் கிடைக்கிற போது நான் சொல்றேன் அவரை பற்றி. அவரை சொல்றேன், நான் சொல்றது பொருத்தமா இருக்கும். இவர் ஸ்ரீ ஜீவா, அதாவது ஜெர்மனி எழுத்தாளர் சங்க தலைவர். அடுத்தது ஜெர்மனி தமிழ் பள்ளிக்கூடத்தினுடைய அதிபர், பள்ளிக்கூடங்களின் இணைப்பாளர், பொறுப்பாளராக கடமையா இருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், தமிழ் ரீதியாக கல்வி சேவை, கல்வி நிலையிலும் எழுத்துத்துறையிலையும் ஜெர்மனில வாழுகின்ற, உலகத்தில் வாழ்கின்ற எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்காக பல வெளியீடுகளை இவருடைய அமைப்பு ஜெர்மன் எழுத்தாளர் சங்கமே நடாத்துகின்றது. என்னுடைய சிறந்த நான் நண்பர் என்று சொல்றதை விட ஒரு வழிகாட்டியாக நான் பார்க்கிறேன். யாழ்ப்பாணத்தில் பிரபல டியூட்டரி மாஸ்டராக அப்போ அங்கே கடமையாற்றினவர். காலச்சூழல் இங்கே கொண்டு வந்து அவரை விட்டிருக்கிறது. அவை நாங்கள் இவரோடு பழகின்ற பொழுது கல்வி ரீதியாகவும் தமிழ் ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் நாங்கள் பழகிக்கொள்வோம். ஆகவே அவர் ஏதோ நான் இந்த நிகழ்வை அறிவிக்கவில்லை, அவருக்கு வந்திருக்கின்ற மிக மகிழ்ச்சி. கருத்து கூறியவர்களுக்கு நன்றி. நன்றி நன்றி ஸ்ரீ அவர்களே, மிக அருமையான கருத்தை கூறியிருந்தீர்கள். ஆமாம் நவஜோதி, நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அப்பாவுடைய 2 புத்தகத்தில் மண் வாசனையா, லெனினின் பாதச்சுவடுகள், அடுத்த மானிட தரிசனம். அந்த மானிட தரிசனத்தை நான் விமர்சனம் செய்து வெளியீடு செய்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கவன் நினைக்கிறேன். டூஸ்பேக் நேரத்தில் உங்களுடைய கணவரின் நீங்களும் வந்தீங்க. ஆமாம், நன்றி நன்றி. உங்களோட முகத்தை காட்டியிருந்தா நான் பிடிச்சிருப்பேன். அங்க இருக்கின்றது பாருங்க. நன்றி நன்றி. ஆமாம், நன்றி எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்களும். நன்றி, வாழ்த்துக்கள். ஆமாம், திரு நடாமுகன் இருப்பார் நினைக்கின்றேன். ஆனால் இது 3 இருக்கிறார்கள். சாந்தினி அவர்களும் பேசியிருக்கிறார். 3 இருந்தால் அவர்கள் பேச நினைத்தால் அழைத்துக் கொள்ளுங்க. சாந்தினி கதைச்சிட்டா இல்ல, இடையில விட்டுட்டா முடிக்க இல்லை நினைக்கிறேன். சரி, மற்ற இன்னும் 2 இருக்கிறார்கள். கதைக்கிறா கதைக்க சொல்லி கேட்டுட்டு நாங்கள் பேசலாம். இல்லை அவர்கள் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்க வந்தார்களோ தெரியவில்லை. ஏனென்றால் அது தெரியல, வாசி எனக்கு தெரியல. இல்ல, அவர் இலங்கையில் எல்லாம் இருக்கிறார் நான் நினைக்கிறேன். நேரங்கள் சரிவதாக நினைக்கிறேன். சுவிட்சர்லாந்துல இருக்கிறார். சரி, இன்னும் ஒருவர். சரி, நல்லது, நன்றி. இல்லை, இதுல என்ன என்றால் இப்ப நவஜோதி அவர்கள் இத்தனை 100 நிகழ்ச்சிகள் செய்ததுக்கு பிறகும் திரும்பியும் தெரிந்தவர்கள், இப்போ உங்களுடைய நிகழ்ச்சி பற்றி தெரிந்திருக்கும், பலருக்கு பாய்ந்திருப்பீர்கள், நவஜோதியும் பாய்ந்திருப்பார்கள். ஆனால் வந்து வாழ்த்த வர மாட்டார்கள். நீங்கள் அந்த சமூகத்தை ஆய்வு செய்வதனால் இதுகளை நீங்கள் வெளிப்படையா கொண்டு வந்து பட்டவர்த்தனமா பேச வேண்டும்.
அதே மாதிரி நீங்களும் வர மாட்டீங்க, நீங்களும் மற்றவர்களை வாழ்த்துவதற்கு வருவதில்லை. அது என்னன்னு தெரியல, அது ஈழத்து சமூகத்துக்கு மட்டும் பொருந்துமா இல்லை தமிழர்களுக்கு பொதுவானதா, மனிதர்களுக்கு பொதுவானதான்னு தெரியவில்லை. அதனால்தான் நான் அதை சொன்னேன். கேட்டுக்கொண்டிருந்த போது ஒருவரை கூட்டும் போது அவர் துண்டித்து விட்டார் நிகழ்ச்சியை. இது ஒரு விடுப்பு பார்ப்பாகவே இருக்கும். இது நடக்கிறது. இதை நாங்கள் இளையவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். 2வது, நீங்கள் அந்த இப்ப திருப்பியும் நீங்கள் ஒரு சமூகத்தில் அக்கறை எடுத்து இன்னும் ஆய்வுகள் செய்வதனால்தான் அந்த தொடர்பான கேள்வி. தனிப்பட்ட முறையில் உங்களை என்றல்ல, உங்களை போல நிறைய பேர் இப்படி வந்து மண்ணின் தாய் மண்ணினுடைய இயக்கத்தில் இப்படி எல்லாம் நிறைய எழுதி கவிதையெல்லாம் வெளியிட்டு ஆண்டுகள் பலவாகியும் இப்போ ஒரு போகக்கூடிய சூழல் வந்து அங்கு வாழக்கூடிய சூழல் வந்ததுக்கு பிறகு அங்கு போகாமல் இருப்பது என்ன வினோதம், அது என்ன உளவியல் என்று எனக்கு புரியவில்லை. அந்த 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 மண் வாசத்தை இப்போ நுகர்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு வாய்ப்புகள் இப்போ இருக்குதானே. இரட்டைக்கு பிரஜா உரிமை கூட எடுக்கலாம், இல்லாட்டில் இந்த நாட்டினுடைய பிரஜா உரிமை வெட்டிட்டு போகலாம். ஏன் நாங்கள் இப்படியே பேசிக்கொண்டு அப்படி இருக்கிறோம்ன்றது ஒரு விதமான எழுத்து தன்மையில வந்து கொஞ்சம் நேர்மையற்ற தன்மையா உங்களை சொல்லவில்லை, திருப்பியும் சொல்றேன்னா இது நிறைய பேர் அண்மையில் தேனிசை செல்லப்பாடைய பாட்டோண்ட திருப்பி பாடி கேட்டுக்கொண்டே பல இளைஞர்கள் அப்ப இளைஞர்களாக இருப்பது இப்ப 50 வயசு தாண்டிட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தூங்கிகளை இருக்கிறார்களாம். எல்லாம் போயினும் எங்களுக்கு மட்டும் ஊரு திரும்ப வழி இல்லை என்று சொல்லி. எங்க வழி இல்லை, அது அந்த காலத்துல இருந்தது. இன்றைக்கு இருந்தும் கூட போக விருப்பம் இல்லாம இங்கேயே பேரப்பிள்ளைகளை வளர்த்து கொண்டு 4 வீட்டை வாங்கி கொண்டு இருக்கிறோம், சொத்து சேர்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நினைவில் கற்பனைவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், இப்ப அந்த பிரெஞ்சு அம்மா வந்து அதை அப்படி ஒரு பிரெஞ்சு மக்களுக்கு அதை வெளிப்படுத்துற அந்த தூய்மை எங்கள்கிட்ட இல்லாம போயிட்டது எல்லாம். ஓகே, நீங்கள் கேட்ட கேள்வி இப்ப நீங்க உங்களோட பேரு அறியலாமா? நாடாமோகன் பேர் அது இதுல வேற பேர் ஒண்ணு வந்து அதான் பார்த்தேன். ஓகே, நல்ல நீங்க கேட்ட கேள்வி நல்லது. என்னை பொறுத்த நான் இந்த இறுதி யுத்த காலப்பகுதியில நான் இங்க வந்த இந்த சுவிட்சர்லாந்துக்கு வந்திருக்கின்றேன். அவை பிள்ளைண்ட கல்வி, அதாவது அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்த பொழுது மொழியை வேற மொழியில பிரெஞ்சு மொழியில படிக்க வேண்டிய தேவை மிகவும் கடினமான சூழல்ல நான் அவர்களை படிப்பித்தேன். அவர்களுக்கு இப்பொழுதுதான் திருமணம், அவருடைய வேலை தொடங்கிக்கிறது. அவை இப்ப திருமணம் முடிந்தாதான் நான் என்னுடைய நாட்டுக்கு போறதை பற்றி நிரந்தரமாக அங்கே போய் வாழத்தான் நான் விரும்புகின்றேன். அவை என்னை பொறுத்தவரை நான் என்னோட சொந்த மண்ணில் போய் நான் எவ்வாறு இந்த ஏக்கத்தோடு அந்த வேப்ப மரத்தை பற்றி சொன்னேனோ அந்த மரத்துக்களே அந்த வீட்டை புதுமைப்படுத்தி கட்டித்தான் நான் வாழ்ந்து என்னோட இறுதி காலம் செல்லும். மிக விரைவில் இவருடைய பிள்ளைகளுடைய திருமணம் முடிந்த பின்பு நான் நாட்டுக்கு போவது என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. இது மற்றவர்களை பற்றி நான் சொல்லவில்லை, என்னை பற்றி சொல்லுகின்றேன். இல்லை, அது பொதுவாக இதுதான் பலருடைய சிந்தனை. பிறகு பேரப்பிள்ளை பிறந்தோன்னா அந்த பிள்ளையை கொஞ்ச நாளைக்கு வளர்த்து விடணும். ஏனென்றால் மகளும் மருமகனும் வேலை, அவிகளுக்கு கரியர் முக்கியம், இப்படி எல்லாம் சொல்லி 1000 தாண்டிய குடும்பங்கள். நான் அப்படி அல்ல, என்னுடைய எழுத்துக்களே நான் எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்கேன். எல்லாம் சரி, யதார்த்தமாகினால் சரி. ஏனென்றால் இதுலதான் சில நம்பிக்கைகள் வருவதில்லை. நாங்கள் எல்லாத்தையும் கற்பனையிலேயே உணர்வுகளை காட்டிட்டு பிறகு நிஜத்துல அதை செய்யாமல் போகிற போது நம்பிக்கைகள் தகர்ந்து விடும். இது பல இடத்தில் நடக்கிறது. நீங்கள் சமூக ஆய்வுகள் செய்யற போது இது போன்ற விஷயங்கள் கவனத்தில் எடுக்கணும். 2வது ஒரு முக்கியமான சிக்கல், இது இப்ப ஒரு வெளிநாட்டவர்களுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க 66% அடுத்த எதிர்காலத்துல தமிழர்கள் வந்து அதி உயர் பதவிகளை சுவிட்சர்லாந்து இருப்பதாக கணிக்கிடப்படுகிறது. எனக்கு அது சரியாக அந்த கணிப்பு சரி என்று படவில்லை. என்னென்றால் ஒரு தோராயமாக இருக்கலாம், தெரியவில்லை. அது ஒரு எண்ணமாக அப்படி ஒரு ஆசையாக இருக்கலாம். பொதுவாக இப்ப இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இங்க A-level படிக்கிற எல்லாருமே யூனிவர்சிட்டிக்கு போகலாம். முன்பு அவர்களுக்கு இனாமாக பணம் கொடுப்பார்கள், இப்ப கடன் அடிப்படையில் பணம் கொடுப்பார்கள். 40 வருடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிக்கலாம். அப்ப எல்லாருமே முடிஞ்சோடனே ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு போவார்கள், ஒரு டிகிரி எடுப்பார்கள். ஆனால் அதுக்கு பிறகு கற்றபடி வேலையில் இருக்கிறார்களா என்றால் பலர் இல்லை, பெரும்பான்மையானோர் இல்லை. குறிப்பாக மருத்துவம் போன்ற துறைகளுக்கு போறவர்கள்லாம் தப்பித்து வேற வழி இல்லாம அங்க போய் நின்று கொண்டிருப்பார்கள். ஏனையவர் எல்லாம் தடுமாறி போயிருப்பார். எடுத்த டிகிரி வேற, அவர்கள் வேலை செய்யறது வேற. இப்ப இன்றைய தினம் உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல் இங்கிலாந்து முழுவதும், ஐக்கியராஜ்யம் முழுவதும், இங்கு ஒரு பகுதியில் தமிழர்கள் அதிகமாக வாழுகிற ஒரு பரோவில் ஒரு கவுன்சிலர் தமிழர் இருக்கிறார். அவர் சொல்லுவார், படித்த ஈழத்து பிள்ளைகள் இங்கு பிறந்தவர்கள் அதிகம் படித்த துறை வேலை இல்லாத ஒரு தொகுதி என்னுடைய தொகுதி என்று பெருமையாக பேசுவார். நாங்கள் அறிய 10 வருஷமா கதைக்கிறேன் அதை பற்றி.
அரசியலையும் இருக்கிறார். இந்த முறையும் வாக்கு கேட்டார். என்ன வாழ்க்கைன்னு எனக்கு புரியவில்லை. என்ன கேட்டேன் என்னால், நீங்கள் சொன்ன கருத்துப்படி இந்த பண்பாட்டியலிலும் கல்வியிலும் இவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால், மனச்சிக்கலில் அகப்பட்டு சிக்கல் படுகிற போது அதுவும் ஒரு பண்பாட்டியலுடைய கூறுதானே. ஏன் வழுவி விடுகிறார்கள்? இங்கிலாந்தில் 62% இங்கு பிறந்த தமிழ் பிள்ளைகளுடைய விவாகரத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றன. அப்ப இப்ப பண்பாட்டியலில் எனக்கு அது இடிக்குது. அது சரியா வருதா? இங்கும் இவர்கள் குழுக்களாகவே இருக்கிறார்கள். ஒரு 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 5 சுவிட்சர்லாந்துல நான் வாழ்றத விட நேரடியாக நான் பார்க்கக்கூடிய, நான் லண்டன்ல நான் சொல்லவில்லை இல்லை, நான் லண்டன் இடத்துல உதாரணம் எடுக்கவும் இல்லை. இந்த நாட்டின் கல்வி முறையும் லண்டன்ல உள்ள கல்வி முறையும் வேறுபாடு என்பது எனக்கு தெரியும். இந்த நாட்டிலே பிள்ளைகள் பல்கலைக்கழகம் போறது அதை விட தொழில் ரீதியான கல்வியை கற்றால் அவர்கள் அந்த தொழிலுக்கு தான் போக முடியும், வேற தொழில போக முடியாது. அதுக்கான வாய்ப்பு இங்க குறைவு. அப்ப இந்த தொழில் ரீதியான டிப்ளோமா எடுத்து விட்டார் என்றால் அந்த தொழிலாம் கூடுதலாக போவார்கள். அப்ப இதனால அவர்கள் அந்த பிரச்சனைகள் இருக்கவில்லை. இது உயர் கல்வி துறையில அல்ல தொழிற்கல்வியில ஈழத்தமிழர்கள் உயர்வான நிலையில் இருக்கின்றார்கள் என்பது உண்மை. நான் சொன்ன சதவீதம் சுவிஸ் என்ற ஆய்வுகள்ல சொல்லப்பட்டதால ஒரு பின்விளைவு ஒன்று இருக்கிறது. இதுக்கு இப்பொழுது இந்த அதை நாங்கள் சொல்றது, அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். பல்கலைக்கழகங்களில் தமிழ் மாணவர்களுடைய அந்த உயர் கல்விக்கான வாய்ப்புகளை ஏதோ ஒரு வகையில தடுப்பதற்கான சில முயற்சிகள் இங்க ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால மிக தரமாக படித்த பிள்ளைகளே பல பேர் சுவிட்சர்லாந்துல கல்வி, மருத்துவ கல்வி போன்ற சில துறைகள், எல்லா துறையும் இல்லை, பல்கலைக்கழகத்துல படிக்கிற மருத்துவ கல்வியில வாய்ப்புகள் மிக மிக அவர்களுக்கு ஏதோ ஒரு இதுல மிக தரமான கல்வி பெற்ற பிள்ளைகள் அவருடைய வேறு நாடுகளில் படிக்க வேண்டிய சூழல் வந்து இந்த நாடுகள்ல ஏற்பட்டு, நான் நேரடியாக எனக்கு தெரிந்த பிள்ளைகளை நான் சொல்லுவேன், மிக தரமான பிள்ளைகள். ஆனா இந்த நாட்டிலேயும் சுவிட்சர்லாந்துல உள்ள ஜெனீவாவில் உள்ள இன்னொரு மாணவனை நான் சொல்லுவேன், அவரு மருத்துவ கல்லூரி மருத்துவராகி இன்றைக்கு சுவிட்சர்லாந்துல இராணுவத்துக்கு ஒரு துறைக்கு பொறுப்பான அதிகாரியாக இளம் வயதிலே வந்திருக்கின்றார். அந்த சுவிட்சர்லாந்து அந்த இராணுவத்தினுடைய மருத்துவத்துறைக்கு 2வது பொறுப்பு உள்ள ஒரு ஆளாக ஜெனீவாவில் உள்ள ஒரு மருத்துவ மாணவர் வந்திருக்கிறார். இவ்வாறு பல எல்லா துறைகளிலும் இருக்கின்றார்கள். இல்ல, அது சரி. அது கணிசமானவர்கள் இருக்கிறார்கள் எல்லா இடமும், எல்லா நாடுகளிலும். ஆனா பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். பொறுத்தவரை நான் எனது நேர் பார்வைக்குத்தான் சொல்லுவேனே தவிர, இல்ல, அதான் குறிப்பிட்டவர்களை நீங்கள் உதாரணமா காட்ட முடியும். ஆனா ஒரு சமூகமாக அதை ஒரு பெருமிதமாக எடுப்பதற்குரிய நிலைமை இல்லை. அது நான் கவலையோடு தான் சொல்றேன். நான் பரியாசத்துக்காக வருத்தம் எனக்கு விளங்குது. ஏன்னா பெற்றோர்களுக்கு நீங்கள் ஒரு முறை சுவிட்சர்லாந்துக்கு வாருங்கள், என்னோடு வாருங்கள், நான் உங்களுக்கு கொண்டு போய் தமிழ் பாடசாலைகள், ஆவண காப்பகங்கள் என்று, அது உண்மையிலே நான் நினைக்கிறேன் மற்ற லண்டனை நான் சொல்லுறேன், இந்த நாடுல இருக்கிறது எல்லா துறையும் நான் காட்டுகின்றேன். இப்ப இலங்கை இங்க சுவிட்சர்லாந்துடைய ஒரு பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆலோசகராக, அதாவது லுசன் பல்கலைக்கழகத்தினுடைய ஆலோசகராக ஒரு தமிழ் பெண் இருக்கிறார். இல்ல, நான் திருப்பியும் சொல்றேன், அப்படி குறிப்பிடலாம், நீங்கள் ஒரு கொஞ்சம் பேரை காட்டலாம். ஆனா சமூக அடிப்படையில அதை நீங்கள் ஆய்வாளர் இல்லாமல் ஒரு புத்த ஆசிரியரா தனியே இருந்துட்டு நான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டே இருக்க மாட்டேன். எதிர்காலத்திலும் ஒருவேளை நோக்கம் தவறாக வெளிப்படுமோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா இல்லாட்டி நாங்களும் ஒரு மயக்கத்தில் இருந்துருவோம். நாங்கள் எக்கச்சக்கமா போறோம். இங்கு திருப்பியும் நீங்க சுவிட்சர்லாந்து என்று குறிப்பிடும் போது எனக்கு தெரியாமல் இருக்கிறது. பொதுவாக ஐரோப்பாவில வந்து இந்த நிலைமை பொதுவாக கணிக்கப்படுகிறது. உங்களுக்கு நான் நெடுக சொன்னேன். இப்ப நான் லண்டனை நான் இந்த இடத்துல, ஏன்னா லண்டனை பற்றி எனக்கு தெரியாதால நான் அதை எடுக்கவே இல்லை. இப்ப நீங்கள் சொன்னது உண்மையா இருக்கலாம். அந்த அதாவது கல்வி முறையில அந்த தொழில் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு அந்த தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறது ஏன்னா அது அங்க இருக்கும். ஆனா இந்த நாட்டுல வந்து பல்கலைக்கழகத்தை விட தொழிற்கல்விக்கு தான் அதிகமான மாநிலம். அதை விட நிறைய வேலைக்கு அவர்கள் உத்தியோகம் எடுப்பதால தொழிற்கல்வியை படித்து டிப்ளோமா எடுத்துக்கொண்டா நிறைய சம்பளத்தை வருமானத்தை எடுத்துக்கொண்டால அந்த தொழிற்கல்வி கற்றவர் அடுத்த வேலைக்கு போக முடியாது, வேற அடுத்த வேலை தெரியாது. அதனால இந்த நாடுகள்ல தொழிற்கல்வி மிக எல்லாரும் அந்த கல்வியில அந்த துறையெல்லாம் இருப்பார்கள், வேறு தொழில்துறைக்கு போக முடியாது. சுவிட்சர்லாந்தில் இவர்களை அடையாளம் காணக்கூடிய அல்லது இவர்களை கொண்டாடக்கூடிய விதமாக நிலைமைகள் இருக்கின்றனவா? அதாவது வேறு தமிழரிடம் இதை பற்றி கேட்டால் சுவிட்சர்லாந்து இருப்பவர்கள் அதை அவர் உணர்ந்திருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புறீங்களா? இதை இப்படி ஒரு நல்ல நிலைகளுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் 66% என்கிறது ஒரு நாட்டையே கிட்டத்தட்ட சாதுவா கைக்குள்ள கொண்டு வர்ற அளவுக்கு அவருடைய உயர்நிலைகள் ஆதிக்கம் பெற்றிருக்கும். அது ஏனைய தமிழர்களுக்கு இந்த இப்ப உதாரணமாக
சில சமூகங்கள் எங்கள் இளையவர்களுடைய பெருமைகளை, அவருடைய உயர்வுகளை எல்லாம் பாராட்டி கௌரவித்து கொண்டாடி மகிழ்வார்கள். எல்லாருக்கும் அது சாதாரண செய்தியா இருக்கும். அப்படிப்பட்ட செய்தியை சுவிட்சர்லாந்தில் ஏனைய தமிழரிடம் கேட்டால் இதை அவர்கள் விளங்கி சொல்வார்கள். ஓம் 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 எங்கட நாடு. நீங்கள் யாரிடம் கேட்கணும்ன்றது இருக்கிறது அல்லவா? இல்ல, தமிழர்களிடம் தான், வேற நாட்டவரிடம். தமிழர்ண்டா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. நீங்கள் இல்லையே, இது ஒரு பொதுவான எல்லாருக்கும் நீங்க சொல்றீங்களா பொதுவா அப்படி இல்ல. இதுக்கு சம்பந்தமான புலமை உள்ளவரோட நீங்க கேட்டு பாருங்கள். அதாவது சுவிட்சர்லாந்தின் அந்த கல்வி வளர்ச்சி அல்லது பொருளாதார நிபுணத்துவம் வாய்ந்த தமிழரிடம் கேட்டா தெரியும். ஆனா சாதாரண தொழில், நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த நாட்டுல வாழுகின்ற தமிழர்கள் பெற்றோர்கள் பெரும்பாலும் உடல் உழைப்பாளிகளாக இருக்கின்றார்கள் என்று சொன்னேன் அல்லவா? அவர்கள பெரும்பாலான தமிழர்களுக்கு தெரியாது நிலைமை. ஆனா கல்வி கற்ற சமூகத்துல இது தெரிகின்றது என்று நான் சொல்லுவேன். இல்ல, அது அந்த கல்வி கற்ற சமூகம் இவர்களை ஒரு ஒரு விருது வழங்கியோ பாராட்டியோ கௌரவிக்க நிகழ்வு வருடம் ஒரு முறையாவது நடக்குமாக இருந்தால் அந்த செய்தி பட்டவத்திரமாக குறைந்தபட்சம் ஒரு 50-60% தெரிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? கற்ற சமூகத்துக்கு அதுக்கும் பொறுப்பு இருக்கிறது அல்லவா? நிச்சயம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இப்ப நான் சொன்னேன், இப்ப நான் சொன்னா நீங்க சொல்றீங்க என்னன்னா அது 1-2 தான் சொல்லிவிடுங்க. இதுதான் ஒன்றைத்தான் சொல்லலாம். 1-2 இல்ல, கணிசமானவர்கள் என்று சொல்றேன். கணிசமா தான். அதாவது இந்த மருத்துவ இராணுவத்தில, சுவிட்சர்லாந்து இராணுவத்தில மருத்துவத்துறைக்கு பொறுப்பு அவர் ஒருவர். அவருக்கு பாராட்டு விழாக்கள் அப்படி எல்லா நாடுகளிலும் அவருடைய குறிப்பாக சமூகம் சார்ந்து அவர்கள் வளர்ந்தது என்பதை விட அவர்கள் பெற்றோர்கள் சார்ந்து வளர்ந்து அவருடைய தைரியத்தில் வீரியத்தில் இப்படிப்பட்ட உயர்நிலைகளுக்கு இன்னும் போய்கொண்டிருக்கிறார்கள். அதீதமான வளர்ச்சி இருக்கிறதுங்கிறது. நான் இதை ஒரு 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 பொருட்டாக எடுக்க வேண்டும், சமூகம் கரிசனை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை அழுத்தி உங்களோடு பேசினேன். முதலே சொன்னேன், வேறொரு விருந்தினராக இருந்தால் இதை நான் தொட்டே இருக்க மாட்டேன். வாழ்த்திட்டு டக்கண்டு ஓடி இருப்பது என்றால் பிரயோசனம் இல்லை. நான் இவ்வளவு ஒரு அக்கறை எடுக்கிற உங்கள் போன்றவர்கள் இது பற்றி கரிசனை எடுக்க வேண்டும். திருமணங்கள் ஏன் அதிகமாக குழம்புகின்றன? இங்கு வன்முறைகள் இருக்கிறதா? இப்ப இங்கிலாந்தில் என்ன ஒரு தகவல் இருக்கலாம், இளைய பிள்ளைகளுக்குள் சாதி பார்க்கிற ஒரு தன்மை விரவி போகிறது. பல்கலைக்கழகத்திலேயே ரூம் ஃபர்ஸ்ட் இயர் வந்து யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ஸ் கிடைக்கும். அங்கேயே ரூம் பார்ட்னர்ஸ் எடுக்கிறேன்னா முதல்ல அவர் கேட்கிற அம்மா அப்பாண்ட ஊரை கேட்டு முதல்ல சொல்லுங்க, உங்களுக்கு கேட்டுட்டு சொல்லுங்க. அது கூட அது சில சுவிசில இல்லாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. மற்றது இவர்கள் குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள் இளையவர்கள். இவர்கள் கூட்டு சேர மாட்டாங்க. அந்த இந்தியாவிலிருந்து யாரும் ஒரு பாடகர் இசையப்பட வந்தா பிளைட் எடுத்து போய் ஒன்றா இறங்குகிறார்கள், அங்கு பார்க்க மாட்டார்கள். ஆனால் நம்மவர்கள் நிகழ்ச்சி தாங்கள் உருவாக்குவதென்றால் அது அவர் நாங்கள் இல்லை, நாங்கள் அதுக்கு போற இல்லை, பெரியவர்கள் என்ன சொன்னோமோ அது பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். இது எனக்கு சரியான வளர்ச்சியா தெரியவில்லை. நான்காவது வந்து சமூக அடிப்படையில பிள்ளைகள் வெளியில வர்றாரு இல்ல, சமூக அடிப்படையில் நிறைய இருக்கிறது. அப்ப இப்ப சாதாரணமாக நாங்கள் ஒரு வெளிநாட்டவருக்கு வாழ்ந்துட்டு புழுகிட்டு போயிடலாம் எங்களை பற்றி. என்ன பொறுத்த நான் நினைக்கின்றேன், இது இந்த இப்ப உள்ள அந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்ததால் அந்த நிலைமை. ஆனா இது காலப்போக்கில் இது மருவி வரும் என்று நான் நினைக்கின்றேன். இப்ப இங்க உள்ள பிள்ளைகள் அந்த கொஞ்சம் காலம் போக இது பொதுவாக அந்த நீங்கள் சொன்ன அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய அல்ல திருமணங்கள் அந்த அங்க புறக்கணிக்கிற பண்புகள் இல்லாமல் போகும் என்று நான் கருதுகிறேன். இப்பவே சுவிட்சர்லாந்து உதாரணத்தில் நிறைய திருமணங்கள் இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டு, அதாவது பெற்றார் விரும்பாவிட்டாலும் பிள்ளைகள் அதைத்தான் செய்ய போறேன்னு பெரும்பாலும் சொல்லியிருக்க அதுல தடை போடுறதா தெரியும். பல திருமணங்கள் இல்ல, நான் அதை மறுக்கவில்லை. அது திருமணம் நடக்கலாம். அவன திருமண முறிவுகள், தமிழ் பிள்ளைகளுடைய திருமண முறிவுகள் பெருவாரியாக அதிகரித்து போவதற்கு அல்லது பிரிவினைக்கு கோரிவிட்டு விலகி வாழ்கின்ற சூழல் அதிகம் அதிகரிக்கிறது. அது குறைக்கப்பட வேண்டும் என்று நானும் கருத்து கொள்றேன். அதுக்குத்தான் இந்த ஆலோசனை வழிகாட்டுகளை அதிகமாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதும் இந்த இதுக்காகத்தான் நான் கேட்கின்றேன். ஆமா, இதில் வந்து ராஜா ஜெனீவாவில இருந்து 2 பேர் இருக்கணும். அவ ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்பி. இல்ல, ராஜா ஜெனீவா என்னுடைய இந்த இதுதான் சூம் நேம் தான். அப்படி அதுதான் கொஞ்சம் சாதுவான எதிரொலிப்பு உண்டு. எங்கேயோ குறைச்சார் எடுத்து லோகநாதனும் நீங்களா? இல்லையே. இல்ல, நான் இல்ல. லோகநாதன் வணக்கம் இருக்கிறேன். ஓ, வணக்கம். வணக்கம். அருமையான உரையாடல்.
இப்போ இருந்தவரை எனக்கு இது குறுகிய காலத்தில் தான் தெரியும். ஆனாலும் தெரிஞ்சாலும் அவரை விடாப்பிடியா இழுத்து என்னுடைய நிகழ்வு ஒன்றுக்கு கொண்டு வந்து சேர்த்தினான். அவரும் அதே மாதிரி மறக்காம வந்து சிறந்த உரியலை தந்துட்டு போனவர். என்றும் அவர் 6 மணி போல இந்த தகவலை அனுப்பியிருந்தவர். இதுக்கு வர முடியுமான வாருங்கோ, வந்து பாருங்க உண்டு. உண்மையிலேயே ஒரு ஆய்வாளர், நல்ல ஒரு எழுத்தாளர் என்பதை நான் என் மனதாலேயே ஏற்றுக்கொண்ட ஒரு ஆள். அதிலிருந்து எனக்கு இந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மையாக சிறந்த ஒரு ஆள். அதற்கு பிறகு அவரோட நாளாந்தம் பேச்சு நேற்றும் கூட பேசினோம். அதிலிருந்து அவருக்கான பல விஷயங்கள் அவரோட படித்தவர்களோட கேம்பஸில் இருந்திருக்கிறார். ஆனால் எங்களது துஷ்டவசம் நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம். கல்விகளை உடைச்சு அவருக்கு அந்த இதுகளெல்லாம் தெரியும். என்ன நாங்களும் ஒரு ஏதோ எங்களால் எழுதக்கூடியது எழுதினோம். இந்த நிகழ்வுக்கு தான் அவர் வந்தவர். அதை பற்றி அவரே சொல்லுவார். மிக்க சிறந்த உரையாடல், மகிழ்ச்சி. கேட்டதுலேருந்து எனக்கு சந்தோஷம். இந்த மற்றது இப்போ சொன்ன அவ்வளோ கதைச்சதை நாங்கள் திருப்பி கதைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே அதுக்கு உள்ளடக்கப்பட்டது. இனி நாங்கள் அதை கேட்கவும் கூடாது. அதை கேட்டதுலேருந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது. மற்றபடி நல்ல நிகழ்ச்சி, நல்ல உரையாடல், மகிழ்ச்சி, சந்தோஷம். நன்றி. நன்றி நன்றி திரு லோகநாதன் அவர்கள். இவர் இப்பொழுது வந்தவர் எவ்வாறு உங்களுக்கு அகஸ்தியரன் மகள் என்ற பெயரோ, இலங்கையினுடைய தேசிய கீதத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தவருடைய பேரன் தான் இப்ப வந்து கவிஞர் லோகன், கதிர்லோகன். கேள்விப்பட்டது. ஓகே, கேள்விப்பட்ட பேரா இருக்கிறது லோகநாதன். ஓகே. அப்ப எல்லாம் பெரியாக்கெல்லாம் ஜீவகனம் என தெரியும். இப்பதான் தெரிஞ்சது. ஆமாம், கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஜியமல்ல எங்களுடைய ஃபாதர் புத்தகங்கள் நூல்கள் கல்வி சேவை எழுத்தாளர் சங்கத்தின். நன்றி. நாங்கள் எங்களுடைய திரு நடாமண்ணா இருக்கிறார்களான இல்ல, அதை நான் முடிச்சு விடுறேன். தப்பிதமாக எடுக்காமல் தொடர்ந்து வர்ற, ஏனால் எதிர்காலத்தில் பலர் பெரியவர்கள் எழுத்தாளர் என்று சொன்னவர்கள் விட்ட பிழை என்னன்னா, பொய்ய சொல்லி இருக்கலாம், உண்மையில மறைச்சதால எங்கட சமூகம் சரியா குழம்பி நாசமா போச்சு. நான் சொல்றது ஐரோப்பாவியா, எனக்கு இலங்கை தெரியாது பெருசா. இங்க அப்ப தொடர்ந்தும் அப்படிப்பட்ட நிலைமைகள் வளரக்கூடாது என்றது அந்த கரிசனையோடு தான் உங்களோட பேசினேன். அவை உண்மைகள் சரியா சொல்லப்பட வேண்டும், திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்றதுக்காகத்தான் அதை நான் வலியுறுத்தினான். ஆய்வுகள்ல கொண்டு வாங்கும். மற்றது நிறைவான ஒரு விஷயம், சமூக எண்ணங்களோட இளைய பிள்ளைகள் இங்க வளரவில்லை. ஒருவேளை நாங்கள் எல்லாம் இறந்ததுக்கு பிறகு, மூத்த பெற்றோர்கள் சமூகம் இறந்ததுக்கு பிறகு தலையெடுப்பார்களோ தெரியவில்லை. இப்ப ஒரு தனித்தனிப்பட்ட நபர்களாகவும் குடும்பங்களாகவும் தான். அது எப்படி பெற்றோர்கள் இருந்து நாங்கள் பிரிவினைகளுக்கும் ஆளுக்கால் குழுக்களாக வேறு பிரிக்கப்பட்டு நீ வந்த நான் வர மாட்டேன் என்று அடிபட்டு வாழ்ந்தோமோ, அதே போலத்தான் இளையவர்களும் இப்போது வாழ தலைப்படுகிறார்கள். அது நல்லதல்ல. அதுக்கு அவர்கள் தமிழ் பேசாம இருந்திருக்கலாம் போல தெரிகிற அளவுக்கு கூட சில போட்டி களங்கள் நிறையவே இருக்கிறது. சமூக வலைத்தளங்களை திறந்தால் அவர்களுடைய இன்ஸ்டாகிராமுக்கு போனா தான் அதை அறியலாம், அல்லது அவருடைய டிக்டாக்கு போகணும். அங்க போனால் கேட்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கு. 4 லட்சம் பேர் இறந்திருக்க வேண்டாமேங்கிறது போல மனவேதனையாக இருக்கும். நல்லது. மற்றபடி நான் நினைக்கிறேன், நீங்கள் முதல் வெளியிட்ட புத்தகம் மீள எடுக்கப்பட்ட போது வந்த கரிசனையின் தொடுப்பு இன்று நிகழ்ச்சியானது என்று நினைக்கிறேன். அது சிறப்பு. அந்த விதத்தில் உங்களுடைய எண்ணங்களும் தொடர்ந்து வருகிற முயற்சிகளும் உழைப்பும் பலிதமாகட்டும், வெற்றி அளிக்கட்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி அருந்தவராஜ் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. நன்றி நடாமோகன் அவர்களே, நன்றி. வணக்கம். வணக்கம், ராஜினி அல்போன்ஸ் ஜெர்மன்ல இருந்து கதைக்கிறேன். அதிபர் அவர்களுக்கும் நவஜோதி அவர்களுக்கும் இன்றைய விருந்தினராக இது அருந்தவராஜா அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, நானும் கேட்டு கொண்டிருந்தேன் உடைய புலம்பெயர் மண் வாசன் நூல் உரையாடல் பற்றி. சிறப்பாக இருந்தது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கொண்டு வந்த நவஜோதி அவர்களுக்கும் வாழ்த்து கூறி பாமத்துக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறா எல்லாருக்கும் மிக சந்தோஷமா இருக்கிறது என்று கூடுதலாக எல்லாரும் இந்த மண் வாசனை என்று சொன்ன உடனே எல்லாரும் மிக அற்புதமாக கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார்கள். இதில் உண்மையாக சந்தோஷம் என்னென்னா, இதில் கலந்து சிறப்பித்தவர்கள் எல்லோருக்கும் நன்றியை இருக்கணும். மற்றது அருந்தவராஜா, நான் இந்த நூலை வாசித்து போட்டு செய்யணும்னு சொன்ன உடனே இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்து இன்று அழகாக
இதை பற்றி இந்த நூலை பற்றியும் அந்த ஊர் அந்த கலாச்சாரம் புலம்பெயர்ந்த எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளையும் மிக அழகாக கூறியிருந்தீர்கள். திரு நடாமோகன் அவர்கள் கேட்டதுக்கும் மிக உங்களுடைய ஆணித்தரமான பதில்களையும் கூறி இன்னும் ஆய்வுகளை செய்து நீங்கள் மேலும் அவர் கூறியது போன்று இன்னும் நீங்கள் இதில் மேம்பட வேண்டும் என்று வாழ்த்தி இதுவரை நேரம் எங்களோட வந்து கலந்துரையாடியதுக்கு உங்களுக்கு மிகுந்த நன்றியை எமது உறவுகள் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி அனைவருக்கும் நன்றி. என்னுடைய இந்த நூலை நீங்கள் வாசித்து என்னை நிகழ்வுக்கு அழைத்து என்னோட நேர்காணல் செய்த நவஜோதியோர் நம்பர்களை மிக சிறப்பாக செய்தீர்கள். அதே மாதிரி நல்ல கருத்துக்களை சொன்ன நடாமோகனர்களுக்கும் மற்ற இந்த நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை சொன்ன அன்பு உறவுகளுக்கும் அதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பானவர்களுக்கும் நன்றிகளை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இதில் கலந்து சிறப்பித்த சாந்தினி மற்றும் ஜீவகன் அவர்களுக்கும், லோகநாதன், திரு நடாமோகன், ராஜினி அல்பான்ஸ் ஆகியோருக்கு என்னுடைய மிகுந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் 714வது மகரந்த சித்திரம் நிகழ்ச்சி நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஓகே. பாய்.